நாளிலும் சகோதரி கூட வந்திருக்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பரை பாடுவேன், ஆசையவரின் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவரின் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமான ஆசிகளருளும், ஆனந்தமான ஆசிகளருளும் ஆண்டவரே இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பமிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேனென் நீதியின் கரத்தால், தாங்கிடுவேனென் நீதியின் கரத்தால். தாபரமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பமிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வேலியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வேலியாகினதே. நீக்கியே சாவினை நற்சுவிசேஷத்தால், நீக்கியே சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பமிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. மகிமையும் நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. மகிமையும் நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே, அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பமிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, ஆழிபோல் வான்மழை நிறைக்குமே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, ஆழிபோல் வான்மழை நிறைக்குமே. சேர்ந்திட சீயோனில் தேவனின் சந்நிதி, சேர்ந்திட சீயோனில் தேவனின் சந்நிதி. ஜெயத்தின் மேல் ஜெயமடைந்திடுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பமிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பமிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால்
இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். சோதரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்துரிமையாக்கியும் பாதத்திலே வருகிறேனப்பா. இந்த வார்த்தையிலே மறைந்திருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே மறைப்பொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் நாங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை சொல்ல வேண்டிய கிருப அபிஷேகம் வல்லமை ஆண்டவரே சிலுவை நிழலே அடிமையை மூடி மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியே நீங்கள் பேசுங்க ஏசப்பா. ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க. எதை கற்றுக் கொடுக்க, எதை சொல்லித்தர, எதில் அவர்களை நடத்த நீங்கள் பிரியமுள்ளவர்களாக இருக்கிறீங்களோ ஆண்டவரே இது வல்லமை வெளிப்படட்டும். வார்த்தையின் நீள அகலங்கள் உயரங்கள் வெளிப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். விரோதமாக இருக்கிற காரியங்களை எல்லாம் கடிந்து காட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியும் படிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை படிங்க. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஆமென். இந்த வார்த்தையில் இருக்கிற வசனம் நம்ம பார்க்க போகிற காரியம், இந்த மெசேஜோட தலைப்பு என்னன்னா 2 விறகு. 2 விறகு. அங்கே என்ன பண்ண போகிறாங்க அந்த அம்மா? பானையில் ஒரு பிடி மாவு தான், கொஞ்சம் மாவு தான் இருக்குது. அந்த மாவுக்கு ஏற்றாற் போல கொஞ்சம் மாவுக்கு எவ்வளோ விறகு வேணுமோ, நிறைய விறகு பொறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட இருக்குது என்னது, கொஞ்சம் மாவு, ஒரு கைப்பிடி மாவு. அந்த மாவுக்காக அந்த மாவுக்கு ஏற்றாற்படி 2 விறகு பொறுக்கிறேன். அந்த 2 விறகு பொறுக்கி அதை ஆயத்தம் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆயத்தப்படுத்துகிறதுக்கு அதை எனக்கும் அவனுக்கும், அந்த அவனுக்கும் யாரும் அவன் குமாரனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால், அவங்க என்ன பண்ண போகிறாங்க? 2 விறகு பற்ற வச்சு ஒரு அப்பம் சுட்டு அம்மாவும் புள்ளையும் சாப்பிட்டுட்டு சாக போகிறாங்க. எலியா சொல்கிறாரு, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படியே, என்னது உன் வார்த்தையின்படியே, நீ எவ்வளோ பொறுக்கணும்னு வச்சுருக்கியோ உன் வார்த்தையின்படியே அந்த 2 விறகு பொறுக்கு, 2 ஆயத்தப்படுத்து. முதலில் அதில் எனக்கு சிறிய அடையை பண்ணி என்னிடத்துல கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம், பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவார். 2 விறகு பொறுக்கிறாங்க. இந்த 2 விறகு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 விறகு பொறுக்கி என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா? தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக அந்த கஷ்டப்பட்டு அந்த 2 விறகு பொறுக்கி அதை அப்பமாய் ஆயத்தப்படுத்தி தன் மகளுக்கும் தனக்கும் கொடுக்கும்படியாய் செய்கிறாங்க. இந்த 2 விறகு எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம ஒரு மனதை குறிக்கிறது. முதலாவது ஒரு மனம், ஐக்கியம். எதை குறிக்கிறது? கணவன் மனைவியை குறிக்கிறது. 2 விறகு என்ன குறிக்குது? கணவன் மனைவியை குறிக்குது. ஏன்னா இந்த விதவியின் சப்ஜெக்டில் எப்படி கணவன் மனைவி வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த 2 விறகை குறித்து தான் நான் பேசுகிறேன். இந்த 2 விறகு என்ன பண்ணுது? ஒன்றாயிரம். ஏன்னா ஒரு விறகு எரிய முடியாது பாருங்கள். இங்கே என்ன தான் கொஞ்சமாவாக இருந்தால் கூட ஒரு விறகுல என்ன பண்ண முடியாது? எந்த அப்பமும் எந்த அடையும் சுட முடியாது. ஒரு விறகுல என்ன பண்ணுது? அது அணைஞ்சிரும். என்ன பண்ணிவிடும்? ஒரு விறகு எரிஞ்சால் எரிய வச்சு வைக்கலாம், அது என்ன பண்ணுவோம்? ரொம்ப நேரம் நின்று எரியாது, அணைஞ்சு போயிடும். இன்னொரு விறகோடு அது சேர்ந்து எரியும் போது தான் என்ன உருவாகும்? ஒரு அப்பத்தை சுட முடியும். இன்னொரு விறகும் சேர்ந்து எரிஞ்சாதான். அதனால தான் சொல்கிறேன் இது கணவன் மனைவி. அப்போ கணவன் மனைவி மட்டும்தான், சகோதரர்கள் சகோதரிகள், ஐக்கியம், ஒரு மனம்,
முக்கியமாய் அந்த ஒரு காரியத்தை இது குறிக்கிறது. இந்த 2 விறகும் ஒரே காரியத்தோடு எரியும் பொழுது அப்பம் உருவாக்கப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம குடும்பத்துக்காக கணவனும் மனைவியுமா உழைக்கிறோம். கணவன் போய் வேலையில் போய் உழைச்சிட்டு வராரு, மனைவி வீட்டில் உழைக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? 2 விறகும் எரிஞ்சு என்ன ஆயத்தமாகுது? அப்பம் ஆயத்தமாகுது. யாருக்காக? நம்ம பிள்ளைகளுக்காக. அப்படி தானே? நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்துக்காக ஆயத்தமாகுது. இப்படியே டெய்லி ஆயத்தமா என்ன பண்ண போகிறோம்? லாஸ்டில் சாக தான் போகிறோம். அப்படி தானே? பயமாக இருக்குதா? கரெக்ட் தானே? அந்த அம்மா சொன்ன வார்த்தை தான். அப்போ ஆயத்தம் பண்ணி சாப்பிட்டு நான் அப்படியே உட்காந்துட்டு இருக்க போகிறோமா? இல்லை. அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவதை என்னை கொண்டு வா, பின்பு உனக்கு. ஆண்டவர் சொல்கிறார், அவள் சாவுக்கு ஏதுவாய் அந்த அப்பத்தை சுட்டு தன பிள்ளைக்காக தான் குடும்பத்துக்காக பிரயாசப்பட்டு அந்த அப்பத்தை சாப்பிட்டு என்ன தான் பண்ண போகிறான்? முடிவு என்னது? ஆனால் எலியா சொல்கிறாரு, எலியா மூலியமாக ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சொன்னபடி ஆயத்தப்படுத்த, ஆனால் அது முதலாவதுல இல்லை, எனக்கு ஒன்று கொண்டு வா. ஏன்னா அதில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. அதில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. இவ சொன்ன வார்த்தையில் சாவு இருக்கிறது, ஆனால் அவர் சொல்கிற வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. நம் கர்த்தருக்காக கணவனும் மனைவியுமாய் நாம் எரிந்து பிரகாசித்து அந்த அப்பத்தை நம்ம ஆயத்தப்படுத்தும் பொழுது அது தேவ சமூகத்துக்கு வருகிற அப்பமாய் காணப்படும். அது தேவனுக்கு உகந்த அப்பமாய் காணப்படும். அதில் என்ன இருக்கும்? ஜீவன் இருக்கும். அதில் ஜீவன் உண்டு. நாம் வெறும் நம்ம குடும்பத்துக்காக, நம்மளுடைய காரியத்துக்காக அப்படின்னு சொல்லி நாம் மட்டும் அதுதான் அந்த காமிக்குது. யானும் என் பிள்ளைக்கு ஆயத்தப்படுத்துகிறேன், நான் என் வேலை செய்யணும், நான் பிள்ளைய பார்க்கணும், நான் செய்யணும், கரெக்டு தான். ஆனால் முதலாவதுல அதில் சிறியாட எல்லாத்தையும் கூட அவர் கேட்கல. அவள் செய்ய போகிறதே என்னவோ எத்தனையோ தெரியல. முதலாவதுல குண்டு அதில் முதலாவது எந்த சின்னதாக கூடன்னு சொல்கிறாரு. முதலாவது சின்னதை கூட, பின்பு உன்னுடைய குமாரனுக்கும் ஆயத்த பண்ணலாம் அந்த 2 விறகு. நாமும் நம்ம குடும்பமும், நாமும் நம்ம கணவர்மார்களும், நம்ம பிள்ளைகளும் அந்த 2 விறகை போல் இருக்கணும். அப்பத்தை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் நம்ம பிள்ளைகளும் அந்த அப்பத்துக்கு சமானமானவர்களாக இருக்கணும். நம்ம 2 பேரும் உழைச்சி, இந்த 2 கணவனும் மனைவியும் உழைச்சி அப்பம் ஆயத்தமாவது அது தேவ சமூகத்துக்கு வருகிற அப்பமாக இருக்கணும். அது சாவுக்கு ஏதுவான அப்பமா இருக்கக்கூடாது. அது தேவ சமூகத்துக்கு வருமானால் அதில் ஜீவன் உண்டாகும். அதை நம்மளே சாப்பிட்டு அது சாவுக்கு எதுவாய் போயிடும். அப்போ நம்மளுடைய ஆயத்தம், நம்மளுடைய பிரயாசம், நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய எல்லா காரியமும் தேவனை சார்ந்திருக்குமானால் அதில் ஜீவன் உண்டாகும். வெறும் நம்ம தேவனை சாராமல் எனக்கு என் பிள்ளைக்கு எனக்கு அப்படின்ற போது அதில் என்ன இருக்குது? அது உலகத்தின் வழக்கம், உலகத்தின் காரியம், அதுதான் முடிவு. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய, ஆண்டவரை அறிந்தவர்களாகிய, தேவனை தேடுகிறவர்களாகிய, ரட்சிக்கப்பட்டவர்களாகிய எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. நான் என்னவாக பண்ணணும்? என் பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு அப்பங்களாக மாறணும். கணவனும் மனைவியும் அவ்வளோ உழைக்கிறீங்களே, அவ்வளோ பிரயாசப்படுறோமே, அது சாப்பிட்டுட்டு சாகவா? இல்லையே. சாப்பிட்டு ஜீவன் உண்டாகணும். தேவ சமூகத்தை அப்பங்களாய் மாறும்பொழுது அது ஜீவனுள்ள அப்பமாக மாறிடும். நாமும் நம்ம குடும்பமும் அப்படி இருக்கணும். என்ன பண்ணோம்? அப்படி இருக்கணும். அந்த ஒரு ஐக்கியத்தில், அந்த ஒரு மனதில் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவர்களாய், கர்த்தர் நிமித்தம் ஒருமனப்பட்டவர்களாய், கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய், அப்படியாக அந்த 2 விறகுகளாய் கணவனும் மனைவியும் நம்ம காணப்படணும். சரி, கணவன் மனைவி மட்டும்தான் அப்படி இருக்கணுமா? ரட்சிக்கப்பட்ட கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்ட 2 சகோதரிகள், ரட்சிக்கப்பட்ட 2 சகோதரர்கள் கர்த்தருக்காக நம்ம எரியும் பொழுது, கர்த்தருடைய வைராக்கியத்து நிமித்தம், கர்த்தர் மீது அன்பு நிமித்தம், கர்த்தர் நம்மளை பற்றி நான் என்ன எதுக்கோ உழைக்கிறேன், எதுக்கோ செய்கிறேன். அதாவது ஆண்டவர் சொல்லிட்டாரு, புசித்தாலும் குடித்தாலும் என்ன தேவனாம் மகிமைக்காய் செய்யுங்கள்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். நான் என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணுறது? டெய்லி இப்போ குழப்பமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? டெய்லி சர்ச்சில் பற்ற வைக்கணுமா? டெய்லி சர்ச்சில் அப்போ சொல்லணுமா? டெய்லி அப்போ சர்ச்சில் கொடுத்துடணுமா? அப்படி அல்ல. தேவனை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை. நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கிறதே அப்படி தான் போதிச்சு வளர்க்கணும்.
நம்ம போதிக்கிறதே வளர்க்கணும். 2 பேரும் உழைக்கிறோம், 2 பேரும் பற்றி எரிகிறோம், 2 கணவனும் மனைவியமாக பற்றி எரிகிறோம். அது அந்த அக்கினி வந்து தேவனால் அது பற்றி எரிகிற அக்கினியாக இருக்கணும். அப்போ வந்து அந்த அப்பம் ஆயத்தமாகும் போது அது ஜீவனுள்ள அப்பமாய் மாறிடும். அது ஜீவனுள்ள அப்பமாய் காணப்படும். வெறும் என்னோட உலக பிரகாரமாக மற்றவங்க வாழ்கிற மாதிரியே நானும் வாழ்ந்து நம்ம பற்றி எறிந்து ஒரு அப்பத்தை ஆயத்தப்படுத்தும் போது அது வந்து ஜீவ அப்பமாய் காணப்படாது. அது வந்து ஜீவனுக்கு ஏதுவான அப்பமாய் காணப்படாது. ஜீவனுக்கு ஏதுவான அப்பமாய் காணப்படாது. அது மற்றவங்களை போல அது என்னது, சாவுக்கு ஏதுவான ஒரு அப்பமாக தான் சமம். இன்று சாவோம், இன்று சாப்பிடுவோம், நாளைக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு சாவோம். இது வந்து உலக வழக்கில் சொல்கிறது. இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு சாகிறதுக்காக நம்மளை அழைக்கல ஆண்டவர். நம்ம சாப்பிட்றதும் நம்ம வாழ்வதும் எல்லாமே கர்த்தருக்குள்ளாக இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. கர்த்தர் நடத்துவதாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆண்டவர். அப்போ வந்து அந்த ஒரு மனம், ஆண்டவரே இந்த ஒரு மனம் தான் இல்லாமல் இருக்குது, இந்த ஒரு மனம் தான் இல்லையே. நிறைய பேர் ஏக்கம் இதுதான், இல்லையே நான் பற்றி எரியிறேன், அங்கே பத்தலையே, ஒன்றா எரியலையே, அந்த நெருப்பு வேறு நெருப்பாக இருக்குதே, அப்போ எங்கே ஆயத்தப்படுத்துது ஆண்டவரே, அப்போ எங்கே உன் சமூகத்துக்கு வர்றது, உன் சமூகத்துக்கு என் பிள்ளைங்க உன் தேவ சமூக தப்பங்களாக காணப்படணுமே, அதில் ஒரு அடை எனக்கு வேணும்னு கேட்குறாரு பார். அந்த மாதிரி என் குடும்பத்திலேருந்து ஒரு அப்பம் கர்த்தர் எடுத்துக்கொள்ள மாட்டாரா, கர்த்தர் புசித்து அதன் மூலமாக பலன் அடைய மாட்டோமா அப்படின்னு தானே நம்மளை ஏங்கி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அதை கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 2 விறகு, அந்த 2 விறகுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய ரகசியங்களை, அந்த ஆவிக்குரிய அந்த ஒருமனம், அந்த ஐக்கியம், நான் கர்த்தருக்காக, நாங்கள் எது செய்தாலும் கர்த்தருக்காக. ஆமாம் 2 பிள்ளைங்க இருக்குது, நாங்கள் வாழ்கிறோம், ஆனால் நாங்கள் இப்போ வேலைக்கு போகிறோம், நான் இருக்கிறேன் கொள்கிறேன், ஆனாலும் என்னுடைய நோக்கம் என்ன, என்னோட சிந்தை என்ன, என்னுடைய காரியம் என்ன, என்னுடைய முடிவு என்ன, ஜீவன் ஜீவன் ஜீவன். அதுக்கு நேரம் தான் இருக்கணும். நான் வந்து உலகத்து பிரகாரமாக சாவுக்கு ஏதுவான சிந்தனைகள் எனக்கு இருக்கக்கூடாது. இப்போ இந்த அப்போனா ஏன்னா உலகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கு சாகணுன்றது அதுதான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நாம் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்மளோட வாழ்க்கையும் அவர்களை போல இருந்தாலும் நாம் ஜீவனுக்குரியவர்கள், நம்ம ஜீவனுக்குரியவர்கள். நம்ம அவ சொன்னபடியே அவளும் எலியாவை பார்க்கல, எலியாவை அவை சந்திக்கவில்லை, எலியா வந்து அந்த சாரிபாத் விதவையை சந்திக்கலை அப்படின்னா அவள் என்ன ஆயிருக்கும், அவளுடைய காரியம்? அவள் சொல்லின்படியே 2 விறகு பொறுக்கியிருப்பா, அந்த 2 விறகு எரிஞ்சிருக்கும், ஒரு அப்பா ஆயத்தமாயிருக்கும், அதில் என்ன பண்ணாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு. அதே போல தான் நம்ம வாழ்க்கையும். அந்த எலியா நம்மை சந்திக்கவில்லை என்றால், எலியா நம்ம சந்திச்சிருக்கிறாரு, எலியா சந்தித்த பிறகும் நான் எனக்கு தான் சாப்பிடுவேன், நான் செத்து போயிடுவேன்னு சொன்னேன், எப்படி அது? எலியா உன்னை சந்தித்திருக்கிறார், எலியா என்ன சந்திச்சிருக்கிறாரு. நான் எலியா என்ன சந்திச்சிருக்கிறாருமா, எலியா என்னை சந்திக்கலன்ற சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எலியா என்னை சந்திக்கல, எலியா எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எலியா நம்மளை சந்தித்திருக்கிறார். அப்ப நான் யாருக்காக எரியணும், என் அப்போ யாருக்காக சுடப்படணும், என் சிந்த நோக்கம் எல்லாமே கர்த்தர் 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 அப்படிதான் இருக்கணும். ஆயத்தப்படுத்தணும் பாருங்க. இந்த அப்பா ஆயத்தம் ஆகுது பாருங்க. உன் பிள்ளைங்களை எப்படி ஆயத்தப்படுத்துறீங்க, பிள்ளைங்களை எப்படி ஆயத்தப்படுத்துறீங்க? 2 விறகும் எரியுது, டெய்லி தேயுது, சாமான் தேய்ச்சி தேய்ச்சி கை தேய்ச்சி தானே போகுது, தேயிறோம் பாருங்க, எரிஞ்சு போகிறோம், எரியிறோம். அப்பா ஆயத்தமாகுது. யாரை ஆயத்தப்படுத்துகிறோம்? வீட்டில் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை யாருக்கு நேராக நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? உலக பிரகாரமாகவே நம்ம உலகத்துக்கான பெற்றோர்கள் மாதிரியே நம்மளும் அவங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? எலியா சந்திச்சிருக்கிறார். என்ன எலியா சந்திச்சிட்ட பிறகு என் அப்போ எப்படி ஆயத்தமாகுது? நான் ஆயத்தப்படுத்துகிற ஆயத்தம் எப்படி ஆயிருக்கிறது? அது யார் கைக்கு போக போகுது? இதெல்லாம் யோசிக்கணும். பிள்ளையோட வளர்ப்பில் கணவனுடைய மனைவியோட பங்கு எப்படி இருக்கணும், அவங்கள எந்த விதங்களில் நம்ம ஆயத்தப்படுத்தணும், அதில் ஒரு மனம், அதில் இருக்கிற மன ரம்மியம், இதெல்லாம் அதில் காணப்படணும், இதெல்லாம் அதில் காணப்படணும். அந்த 2 விறகு கணவன் மனைவி, ஆண்டவரே அந்த 2 விறகு போல எங்களை வைங்க, ஆண்டவரே அந்த 2 விறகு போல எங்களை வைங்க. உமக்கான சமூக தப்பங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும், உமக்கான சமூக தப்பங்களை ஆயத்தப்படுத்தணும். 2 சகோதரிமார் இணைந்து கர்த்தர்க்காய் செயல்படும் பொழுது அப்பா ஆயத்தமாக்கப்படும், ஆத்துமாக்கள் ஆயத்தமாக்கப்படுவார்கள், தேவனுக்கு நேராக திருப்பப்படுவார். அந்த அப்பா யாரு? ஆத்துமா, பிள்ளைகள். அந்த அப்பா ஆயத்தமா அல்ல, எனக்கு ஒன்று கொடு, இன்னும் உனக்கு செய்யலாம்,
கண்டிப்பாக அவங்களுக்கு அப்பம் கிடைக்காம போயிருச்சு. எலியா வார்த்தையின்படியே, உன் வார்த்தையின்படியே நீ செய், என் வார்த்தையின்படியே உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் வார்த்தையின்படியே நீ செய்யின்றாரு. நீ என்ன சொன்ன, 2 வரக பறக்க எப்போ இருக்கு? உன் வார்த்தையின்படியே செய், என் வார்த்தையின்படியே நீ பிறகு உனக்கும் உன் குமாரனுக்கும் அவனுக்கும் அவன் குமாரனுக்கும் கிடைச்சதா? கொஞ்சம் நல்லா கிடைச்சிச்சு. நீ ஒரு வேலைக்காக செஞ்ச, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் 3 வருஷ காலத்துக்கு அவங்க சாப்பிட்டாங்க. பஞ்சம் முடிகிற வரைக்கும், மறுபடியும் தேசத்தில் மழை வர வரைக்கும் உனக்கும் உன் குமாருக்கும் பின்பு செய்யலாம். அவ்வளோ நீடிய ஒரு காலம் நம்மளுக்கு இருக்கிறது, நீடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நித்திய ஜீவன் நம்மளுக்கு இருக்கிறது, அங்கே ஒரு நித்தியமான வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கிறது. நம்ம அதுக்கு நேராக தான் நம்ம குடும்பத்தை நடத்தணும், அதற்கு நேராக தான் பற்றி எரியவர்களாக இருக்கணும். அதற்காக அந்த 2 விறகும் ஒருமனப்பட்டு எரியணும், ஒருமனப்பட்டு எரியணும். இந்த 2 விறகும் அப்படி எரியணும். ஒரு விறகு வேற நோக்கத்திலையும் இன்னொரு வேற நோக்கத்திலையும் இருந்தா எரியும் எரியாம போகும். செய்யுங்க, 2 ஆயிடுச்சுல, எரியும். ஆனா தயார் பண்ணுகிற அப்பம் ஜீவனுக்கு எதுவா இருக்குதா, அதை யோசித்து பார்க்கணும். அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அது ஜீவனுக்கு எதுவா இருக்கிறதா, அது கர்த்தருக்கு நேராக இருக்கிறதா, கர்த்தர் அதில் பிரியப்படுகிறாரா, கர்த்தர் அதில் எடுத்துக்கொள்வாரா, கர்த்தர் அதில் ருசி பார்ப்பாரா, அதை யோசித்து பார்க்கணும். எரியும். ஆயத்தெல்லாம் பண்ணி உலகத்தில் அப்பா ஆயத்தமாக அது இருக்குது, நடக்குது. ஆனால் அவள் வார்த்தையின்படி தான் நடக்குது. நானும் அதுன்னு இருக்கிற வரைக்கும் இருப்போம், போவோம், இருக்கிற வரைக்கும் இருப்போம், இருக்கிற வரைக்கும் எங்கே போகிற அது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அந்த அப்பத்தை நம்ம ஆயத்தப்படுத்துறதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம எரிவதில் சும்மாவே எரிஞ்சு வீணாக போகாதபடி. சில பேருமே வீணாக எரிஞ்சு போயிடுவாங்க. எரியிறேன்னு சொல்லிட்டு வீணா, அதில் ஒரு பலனும் இருக்காது, ஒரு பலனும் இருக்காது. வீணா எரிஞ்சு சாம்பலாகி போயிட வேண்டிய காரியங்கள். நம்ம வாழ்நாள் அது எதை குறிக்குதுன்னா, இது எரியிறது வாழ்நாட்களை குறிக்குது. நம்ம வாழ்நாட்களில் என்ன காரியங்களை செய்கிறோம், என்ன கிரியைகளை நடப்பிக்கிறோம். எரிஞ்சு போனால் கட்டை என்ன பண்ணும், குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி தானே? அப்படியே இருக்கும், கட்டை குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ என் வாழ்நாட்களில் நான் என்னத்தை ஆயத்தப்படுத்திட்டு போகிறேன், நான் என்னத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். ஏன்னா எலியா என்னை சந்தித்து விட்டார், ஏன்னா எலியா என்னை சந்திச்சிட்டார். அப்போனா என்னுடைய ஆயத்தம் எப்படியா இருக்கிறது? எலியா சந்திக்கலன்னா உலகத்தில் நடக்கிற மாதிரி தான் என்னுடைய கதையும். நான் எலியா என்னை சந்திச்சிட்டார்னா நான் எரிகிறது, நான் பிரயாசம், நான் குறைஞ்சு போகிறேன்னா அது யாருக்காக? நான் குறைஞ்சு போகிறேன், நான் எரிஞ்சு போகிறேன். எரியிறதுல 2 காரியம், எரிந்து கொண்டோ இருக்கும், அதே நேரத்தில் குறைஞ்சு கொண்டோ இருக்கும். என் நாட்கள் குறைந்து கொண்டோ இருக்கும், நான் எரிந்து கொண்டோ இருப்பேன். 2மே நடக்கும். அப்போ என்னன்னா பலன் கிடைக்கணும், பலன் சரியானதாய் காணப்படணும், அது கர்த்தருக்குரியதாய் காணப்படணும், கர்த்தரின் நோக்கத்தை நிறைவேற்றுறதா இருக்கணும், கர்த்தரை திட்டத்தை நிறைவேற்றுறதா இருக்கணும். வீணா எரிஞ்சுவே சும்மா போய் ஒன்றுமே பலனே இல்லை அப்படின்னும் போது அது கர்த்தருக்கு பலன் இல்லாமல் போனார் அப்படி நம்ம வாழ்க்கை ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய கணவர் ஒரு மனதுக்காகவும், கணவர் நான் முன்னாடியே ஜெபிக்கணும்னு நினச்சேன். எப்பவுமே நம்ம ஜெபிப்போம், இருந்தாலும் நான் இந்த வார்த்தைகளை விவரித்து சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் முன்பாகவே இது பண்ணிட்டேன். இதுக்கு கணவர்மார்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்துக்காக தான் நான் வந்தேன். ஒரு மனதையும் ஐக்கியத்தையும் இந்த 2 விறகு காரியங்கள் நம்மளுக்கு குறிக்கிறது. மத்திய 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிப்போம். 18ஆம் அதிகாரம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லாமலும் உங்களில் 2 பேர், இந்த உங்களில் 2 பேர் போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கணவன் மனைவி தான் வருவாங்க. முதலாவது அந்த ஒரு மனம் கணவன் மனைவி.
அந்த உங்களில் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவங்க வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாக பூமியில் அவங்க ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். இந்த ஒரு மனம் நம்மளுக்கு காணப்படணும். கணவன் மனைவிக்குள்ள இந்த ஒரு மனம் காணவன். அவங்க 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு விருப்பத்தை கேட்கும் பொழுது, ஆண்டவரே நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்போம். இதை ஒருத்தர் சொல்லக்கூடாது, 2 பேரும் சொல்லணும். 2 பேரும் சொல்லணும், நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்போம். அந்த ஒரு மனம், அந்த ஒரு மனமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய அப்பம் ஜீவனுக்கு ஏதுவாய் காணப்படும். நம்மளுடைய வாழ்க்கை ஜீவனுக்கு ஏதுவாய் காணப்படும். அந்த அப்பன்ற காரியம் பிள்ளைகளை குறிக்கும், வாழ்க்கையை குறிக்கும், எதிர்காலத்தை குறிக்கும். அது ஜீவனுக்கு எதுவாய் காணப்படும். அடுத்தது பிரசங்கி 4:9-12 வரைக்கும் வசனங்களை பாசிங்க. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. எப்படி சூடு உண்டாகுமா? ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாகுவது எப்படி? 2 பேராய் படுத்து கொண்டிருந்த அவர்களுக்கு சூடு உண்டாகும். அந்த 2 பேரை குறிக்கிற காரியங்கள். அவர்கள் 2 பேராக ஒண்டியா இருப்பதை காப்பினும் ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். நம்ம கூடி இருக்கிறோம். பாஸ்டர் அதிகமாக சொன்னாங்க, கூடி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. கூடியிருக்கிறோம், ஆனால் நம்ம கூடியிருக்கிறோமா? நம் சிந்தனைகள் ஒருமனப்பட்டதாக இருக்கிறதா? கணவரோட சிந்தனையும் மனைவியோட சிந்தனையும் பிள்ளைகளோட சிந்தனையும் ஒருமனதாக இருக்கிறதா? அது கர்த்தருக்கு எதுவாக இருக்கிறதா? அது ஜீவனுக்கு எதுவாக இருக்கிறதா? ஒன்று அதுதான். ஆண்டவர் சொல்லிட்டார், மரணத்தையும் ஜீவனையும் முன்பாக வைத்திருக்கிறேன், எது வேணுமோ அந்த கனியை நீ புசின்னு சொல்லிட்டார். அப்போ என்னோட சிந்தனைகள், என் பிள்ளைகளுடைய சிந்தனைகள், என் குடும்பத்தோட சிந்தனைகள் ஜீவனுக்கு எதுவாக இருக்கிறதா இல்லை ஜீவனுக்கு எதுவாக இருக்கிறதா? அதில் உலகம் காணப்படுமானால் அதில் ஒரு நாளும் ஜீவன் இருக்க வாய்ப்பில்லை. உலக பிரகாரமான சிந்தனைகள், என்ன பண்ணுறது, அவன் அப்படி தான், என்ன பண்ணுறது, இன்னும் அவனே வருவான், இன்னும் கொஞ்சம் போட்டோம், அவனே கொஞ்சம் புத்தி தெரிஞ்சு வருவான், ஒரு நாளும் வரமாட்டான். ஏன்னா எலியா உன்னை சந்தித்து விட்டார். எலியா சந்தித்துட்ட பிறகு உன் பிள்ளைக்கு ஒரு காலத்தை தேடிக்கொண்டிருந்தால் அது எப்படி? அது சரி, எலியா சந்திச்சிட்டாரு அந்த விதவையை. அதுக்கப்புறம் அவன் குமாரனை தனியாக சந்திக்கணும்னு சொல்லிட்டு அவன் எலியா அவரை பார்க்கும்போது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா? நான் சொல்லுது உங்களுக்கு விளங்குதா? ஒரு குடும்பத்தை தேவன் சந்திக்கும் பொழுது குடும்பமாக தேவனுக்காய் நிற்க ஆரம்பிச்சிடணும், குடும்பமாக்காய் தேவனுக்காய் செயல்பட ஆரம்பிச்சிடணும், குடும்பமாய் தேவனுக்காய் சிந்திக்க ஆரம்பிச்சிடணும், குடும்பமாய் தேவனுக்காய் பற்றி எறிய ஆரம்பிச்சிடணும். நீ அவனுக்கு ஒரு நேரத்தை வைக்காத. அந்த அம்மா மாதிரி தான் சந்திச்சார் அவரு, பிள்ளைய பார்க்கல. அங்க அவன் சாவுக்கு எதுவா அடுத்தது நடக்க போகுது, அவ வாயின் வார்த்தையின்படியே நடக்க போகுது. அங்க எலியா சந்திச்சதால அங்க ஜீவன் உண்டாயிருச்சு. எலியா சந்திச்சதால அங்க ஜீவன் உண்டாயிருச்சு. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, சும்மா எரிஞ்சுனுக்குறோம்னு சொல்றான். நாம என்ன பண்றோம்னா, என்ன சந்திச்சார்ல அந்த மாதிரி ஒரு நாள் அவனை சந்திப்பார். அப்போ அவன் ஒரு நாள் புத்தி தெளிவான், அப்போ ஒரு நாள் அவன் வந்துடுவான். அப்படிதான் சொல்றோம், அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளோட பிள்ளைகளுடைய வளர்ப்பும் அப்படிதான் காணப்படுது. ஏன்னா அதுக்கப்புறம் சந்திக்காம போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு வாய்ப்பு நம்ம இழந்து போயிட்டோம் அப்படின்னா அது மறுபடியும் பெற்றுக்கொள்வது கடினமாயிடுச்சுன்னா என்ன பண்றது? தேவன் ஒரு குடும்பத்தை சந்திக்கிறார். நம்ம கடைசி காலத்தில் வந்துட்டோம். என்ன மாதிரியே அவங்களையும் சந்திக்கணும். நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், கேட்டு மூட போற நேரத்தில் இருக்கிறோம், கிருபை நாட்கள் முடிகிற காலத்தில் இருக்கிறோம், இன்னும் பாதைகள் குறுக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அப்போ எலியா என்னை சந்திச்சிட்டாரு அப்படின்னும் போது என் பரம்பரை, என் சந்ததியே மாறிடணும். அந்த அளவுக்கு நான் எரிகிறவளா இருக்கணும். நான் எரியணும். அப்பதான் நல்ல அப்பம் ஆயத்தமாக்கப்படும்.
சரி, இது அப்போ அப்படி அவங்க அப்படி இருந்தா அதுக்கும் வரேன். என்ன தெரியுமா தலைப்பு இன்னைக்கு? 2 விறகு 2 படகு. இதனால் தலைப்பு 2 விறகு எல்லாம் சொல்லுங்க, 2 படகு. வரேன். அப்போ அவங்க அப்படி இருக்கிறாங்களே, நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்கள் எரியிறோம், அவங்க எரியலையே, அவங்க வேற மாதிரி எரியிறாங்களே. நாங்கள் சொல்லித்தரோம், ஆண்டவர் சொல்லித்தராரு. நம்ம எலியா நம்மை சந்தித்தாரு, நம்மளை சந்திச்சிட்டாரு. ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் எலியாவால் சந்திக்கப்பட்டிருக்கிறோம், ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படின்னா அவரால் சந்திக்கப்பட்டு என்னோட ரட்சிப்பு எப்படி இருக்கிறதுனா, நம்ம என்ன பண்ணுறோம்? என் பிள்ளைங்களுக்காக கூட நம்ம என்ன ஜெபிக்கிறேன்னா, கர்த்தரால் அவங்க சந்திக்கப்படணும், கர்த்தரால் நான் என்ன எப்படி அது எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைக்காது. எல்லா ஆண்டவர் சுவிசேஷ புத்தகங்களை சொல்லும் பொழுது, இஸ்ரேல் தேசத்தில் அநேக விதவைகள் இருந்தாங்க, ஆனால் யாரை தேடி மட்டும்தான் போனார்? சாரிபாத் ஒரு விதவையை தேடி தான் போனார். ஏமா மற்ற விதவைகள் தேடி ஆண்டவர் போல? அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறதுனா, எவ்வளோ விதவைகள் இருக்கிறாங்க இந்த ஊரில், ஆனால் அந்த விதவைகளை எல்லாம் பார்க்காதபடி சாரிபாத் விதவை மட்டும் தேடி போய் ரட்சிக்கிறாரு. எவ்வளவோ குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க, நாகமானை மட்டும் தேடி சுஸ்தமாக்குகிறார். அப்போ அந்த சந்திப்பு நம்ம இது வரைக்கும் முன்பாக ஒரு காலத்தில் இருந்தோம், இது ஒரு புதிய காலம் தொடங்குதான் எனக்கு தெரியல. முன்பு ஒரு காலத்தில் இருந்தோம், ஆண்டவரே என் பிள்ளைய ரட்சியும் ஆண்டவரே, என் பிள்ளையை நீங்கள் சந்திங்க ஆண்டவரே, என் பிள்ளையை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே, இவரை மாற்றுங்க ஆண்டவர், அவரை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், நீ பற்றி எரியணும்ன்றாரு. நீ பற்றி எரியணும், உன் நெருப்பு அவங்கள பிடிக்கணும், உன் நெருப்பு அவங்கள மாற்றணும். நீ எரியாமல் அவங்க எரிய மாட்டாங்க. நீ எரியலை, உன் நெருப்பு பத்தலை, உன் வைராக்கியம் பத்தலை. எலியா சந்தித்து விட்டார். எலியா ஒரு முறை சந்தித்துட்டாரு. அவர் மறுபடியும் உன் பிள்ளையை சந்திக்கணும்னு எதிர்பார்க்காத. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் என்னவோ எடுத்துட்டு வந்தேன், நான் என்னவோ பேசிக் கொண்டிருக்கிறேன். மறுபடியும் உன் பிள்ளையை சந்திப்பாரு. உன்னை சந்திச்சிட்டாருல. நீ என்ன சொன்ன? செத்து போகிறதுக்காக இருந்த ஆண்டவரை, செத்து போகிறதுக்காக நானும் சாக போகிறேன் அப்படிதான் பண்ணி கொண்டிருந்தோம். ஆனாலும் சொன்னேன், உனக்கும் உன் குமாரனுக்கும் பிறகு பண்ணலாம். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, பிறகு பண்ணலாம். உன் குமாரன் பிறச்சு கொண்டான், அவனுக்கு ஜீவன் உண்டாயிருச்சு, அப்போ கிடச்சிருச்சு. நாம் எரிகிறவர்களாக இருக்கணும். அந்த வைராக்கியம் என்ன சந்திச்சிட்டார, அந்த வைராக்கியம் நம்மளுக்குள்ளே இப்போ குறைஞ்சி போச்சு. அந்த அக்கினி நம்மளுக்குள்ளே குறைஞ்சி போச்சு. அந்த தேவ வைராக்கியம் குறைஞ்சி போச்சு. தேவ பயபக்தி குறைஞ்சி போச்சு. அதனால் இன்னொரு விறகை கூட என்னால் பற்ற வைக்க முடியல. என் பக்கத்துலேயே இருக்கிற விறகை கூட என்னால் என்ன பண்ண முடியல, பற்ற வைக்க முடியல. என்னால் என் கூடவே இருக்கிற விறகு, என் கூடவே பற்றின இருக்கிற விறகு, அது என்னால் பற்ற வைக்க முடியல. ஒன்றாக எரிய முடியல, ஒரே நோக்கத்துக்காக எரிய முடியல. எலியா என்னை சந்திச்சிட்டார்ல. எலியா என்னை சந்திச்சிருக்கும் போது, நான் எரியும் போது அந்த விறகம் எரிஞ்சிடணும்ல. ஏன் அதை செய்ய மாட்டார் ஆண்டவர்? ஏன் அதை செய்ய மாட்டார்? நாம் எரிவதிலே தவறு இருக்கிறது. நாம் குறைஞ்சின்னு போயின்னு இருக்கிறோம், அதையும் யோசிங்க. வயதாகி கொண்டிருக்கிறது, எதற்காக எரிஞ்சு எதற்காக வீணாக போய் கொண்டிருக்கிறோம், அதையும் யோசிக்கணும். என் ஜுவாலையெல்லாம் வீணாக போயிதே. என்னிலிருந்து புறப்படுகிற அந்த பலன், அந்த பிரயாசம் எதற்காக? அப்பத்தை ஆயத்தப்படுத்துச்சா? என்னிலிருந்து புறப்படுகிற அந்த அக்கினி ஆயத்தப்படுத்துச்சா அப்பத்தை? ஒரு விறகு சரியா எரியலைன்னா எப்படி இருக்கும்? அப்போ வேகாது, அரைவேக்காடா இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு உகந்ததா இருக்குமா? அது பலனுக்கு உகந்ததா இருக்குமா? அது ஜீவனுக்கு உகந்ததா இருக்குமா? வேகல்னா சாப்பிடுவோமா? ஒரு சப்பாத்தியை சுட்டுட்டு வேகல்னா சாப்பிடுவோமா? என்னிலிருந்து புறப்படுகிற அந்த காரியங்கள், அது நன்மைக்கு எதுவாக இருக்குதா? அது ஜீவனுக்கு எதுவாக இருக்குதா? அது வீணா போய் கொண்டிருக்கிறதா? அநேக நேரம் வீணா போய் கொண்டிருக்கிறது. தேவன் நம்மளுக்கு கொடுக்குற வல்லமை, தேவன் நம்மளுக்கு கொடுக்குற அபிஷேகம், தேவன் நம்மளுக்கு கொடுக்குற வெளிப்பாடுகள், கிருபைகள் எல்லாம் வீணா போய் கொண்டிருக்கிறது. அதனால ஒண்ணுமே ஆயத்தம் பண்ண முடியல. கர்த்தருக்கு உகந்ததை எதையுமே என்னால் ஆயத்தம் பண்ண முடியல. நாம் யோசிக்கணும்.
ஆமோஸ் 3:3 படிங்க. ஆமோஸ் 3:3. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவாங்களா? ஒரு நாள் ஒருமித்து நடந்து போக மாட்டாங்க. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஒருமித்து நடந்து போக முடியும். கணவன் மனைவி, நான் என்ன சொல்கிறேன், அப்போ நான் ஒண்டியாக இருக்கிற ஆண்டவர், என்னுடைய காரியம் என்ன? பற்றி எரிகிற சபையோடு நீயும் இணைந்து கொள். பற்றி எரிகிற சபையோடு நீ என்ன பண்ண? இணைஞ்சுக்கோ. தனியாக இருந்தீன்னா என்ன பண்ணுவ? கறிக்கட்டையாக தான் இருப்போம். பற்றி எரிகிற இடத்தோடு நம்மளும் என்ன பண்ணிக்கணும்? இணைஞ்சுக்கணும். சபையில் விறகு பற்றி எரிகிறது, அப்பம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்துக்கு கொண்டு செல்லும்படியாய், தேவனுடைய வருகைக்கு ஆயத்த பண்ணும்படியாய், தேவ சமூகத்தில் வைக்கப்படும்படியாய் நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். அக்கினி போடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆயத்தமாய் கொண்டு தேவ சமூகத்து அப்பங்கள் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. நான் தனியாக இருப்பேன், ஆனால் அப்பமும் ஆயத்தம் அடைய முடியாது. என்னுடைய காரியங்கள் ஒன்றும் பலனற்றதாய் போயிடும். கர்த்தரோடு சபையோடு அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி, ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிப பெண் அந்த ஜெபிச்சு அந்த குடும்பத்தையே மாற்றிடும். இப்போ அந்த காரியங்கள்லாம் இல்லை. ஏன் அந்த வல்லமெல்லாம் எங்கே போச்சு? அந்த காரியங்களாம் இப்போ எங்கே போச்சு? ஒரே ஒரு வயசுக்குள்ளே ரட்சிக்கப்படும், குடும்பத்துக்கு தெரியாமல் ரட்சிக்கப்படும். ஜபம் பண்ணி எரிஞ்சு எல்லாரையும் பற்ற வச்சிரும். பாருங்க, எல்லாரையும் பற்ற வச்சிரும். நம்மளால நம்ம சொந்தக்காரங்களை ஒருத்தரை பற்ற வைக்க முடியுதா? நான் ரட்சிக்கப்படும் போது என்னை வளர்த்த எங்கள் அம்மாவும் ரட்சிக்கப்படல, எங்கள் அம்மா என்னை பெற்ற எங்கள் அம்மாவும் ரட்சிக்கப்படல. 2மே விக்கிரகத்தில் தான் இருந்தாங்க. ஒரே ஒரு நாள் உபவாசம் போட்டேன். நானும் என்னோட தனியாக போடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், நீயும் சகோதரியும் சேர்ந்து போடுங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் ஆண்டரை ஏற்றுக்கொண்டிருந்தோம். இப்போ எங்கள் சின்ன சிறிய சகோதரி 2 பேரும் உபவாசம் போட்டோம். ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஜெபம் பண்ணோம். 2 பேரும் ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபாஸ்டிங் வந்து ஜெபம் பண்ணோம். சாயந்தரம் நான் எங்கள் அம்மா கிட்ட பேசினேன், எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுட்டோம்மா, எல்லாரும் ஆண்டரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ நீ மட்டும்தான் தேவையில்லாமல் இந்த விக்கிரகங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிற, அதெல்லாம் நம்மளை காப்பாற்ற போகிறது இல்லை. இவர் தான் மெய் தேவன், அவர் நம்ம நாங்கள் எங்கள் ஆவியில், எங்கள் ஆத்துமாவில், எங்கள் சரீரத்தில் நாங்கள் உணர்ந்துருக்கிறோம். நீயும் எங்களோட கூட வந்துரு, அவரை தெரிஞ்சுக்கோ. அப்போ அவங்களுக்குள்ள எப்படி அதை சொல்லணும்னு தெரியாமல் இருந்தாங்க. பிள்ளைங்களாம் நல்லா போகுதுங்க, பிள்ளைங்களாம் பிடிச்சிக்கிச்சிங்க. ஒரு வெக்கம் வந்துடும் பாருங்களேன். எப்போவுமே ரட்சிக்கப்படாத இருக்குங்க, தன்னை வெளிப்படுத்த மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரமாக வெக்கப்படுவாங்க. அப்படி நான் டக்குன்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா அடுத்த நாளே எல்லாத்தையும் கைவிட்டுருச்சு. எல்லாத்தையும் இப்படி நாம விட்டுனுங்கிற ஆள், திருசனை விட்டுனுங்கிற ஆள். என் கல்யாணத்தில் என்னோட இல்லை, எங்கள் தங்கச்சி கல்யாணத்தில் அப்படி திருசனை விட்டுன்னு இருக்கும். அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, பிள்ளைங்க சொல்லிட்டாங்க. ஏன் நான் என் வார்த்தை அப்படி யாரும் மாற மாட்டாங்க, ஒருத்தவங்க சொன்னவொன்னே யாரும் மாற மாட்டாங்க. அவங்களுக்காக நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபிச்சு பற்றி எரிந்ததுனால என்ன நினச்சி பார்ப்பேன், எங்கள் அம்மா எவ்வளோ சீக்கிரம் மாறிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி பயங்கரமாக விக்கிரகத்தில் சுற்றினாள், இந்த சிவப்பு புடவை கட்டின்னு போகிறதுலேருந்து எல்லாம் ரொம்ப விக்கிரக வழிபாட்டில் இருந்த ஆள். இந்த கருப்பு துணி கட்டின்னு போன ஆள், சிவப்பு துணி கட்டின்னு போன ஆள் மலைங்களுக்கு. ஆனால் டக்குன்னு சார் நம்ம பிள்ளைங்க சொல்கிறது தான். உடனே ஒரு ஊழியக்காரங்கிட்ட நான் இட்டுன்னு போகிறேன், நான் வாமா அப்படின்னு ஊழியக்காரங்கிட்ட இட்டுன்னு போனேன். அம்மாவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் அம்மா மூலியமாக தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அதே மாதிரி எங்கள் அம்மா என்னை வளர்த்தவங்களும் அதுக்கிட்டையும் சொன்னேன், அதுக்கிட்ட சொல்கிற வரையும் சொன்னேன், நம்ம பாவங்களை ஆண்டோம் தவிர வேறு யாரும் மன்னிக்க முடியாதுமா, தயவுசெய்து வந்துடு. நாங்கள் வந்துட்டோம், நீ பார்த்து நீ எடுத்து வளர்த்தவன் நான். இப்போ நானே மாறிட்டேன் அப்படின்னா நீ ஏன் வைராக்கியமாக இருக்கிற? என்னுடைய வாழ்க்கையை பார்க்க, ஏன்னா எங்கள் அம்மா என்னை வாழ்க்கையை பார்த்துச்சு, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு. ஜபத்தில், வேத வாசிப்பில் அந்த என்னுடைய ஃபுல் டோட்டலே மாறி போச்சு. அதை பார்த்துட்டு இவ கூட ஆண்டுகிறார். எங்கள் அம்மா இப்போ படுத்திருக்கும் போது, எங்கள் அம்மா பக்கத்தில் தான் எங்கள் வளர்த்தவங்க சித்தி, அவங்க பக்கத்தில் நான் படுத்திருக்கும் போது என் மேலே என்னுடைய ட்ரெஸ்ஸு மாறுறதை எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க. என்னாடி உன்னோட ட்ரெஸ்ஸில் வெள்ளை புடவை கட்டின்னு இருக்கிறடி, பெரிய பெரிய பழமாக இருக்குது உன் ட்ரெஸ்ஸில்
இன்னும் பக்கத்தில் படுத்து எனக்கு பயமாக இருந்தது உன் மேலே அப்படி இருந்ததுடி, உன் மேலே அப்படி இருந்தது நீ. அவங்க பக்கத்தில் தான் படுப்பேன். அதே ஆண்டு மாற செய்தார். நம்ம பற்றி இப்போ ஒன்றும் இல்லையே, பழது சொல்லி என்ன பிரோஜனம்? பற்றி எரியகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்ம மற்றவர்களை அதை அந்த 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 அக்னி மற்றவர்களை பற்றி பிடித்து அது மாற்ற வல்லது. என் அக்னி சரியாக இருக்கிறதா? என்னுடைய பிரயாசங்கள், என்னுடைய ஜுவாலைகள் எல்லாம் எரிஞ்சு போத, அதை மற்றவங்களை ஆயத்தப்படுத்துதா? அது உகந்தப்பமாக மற்றவங்களை மாற்றுதா? இல்லை அறவேக்காடாக இருக்க வைக்குதா? வெந்தும் வேகாமல், ஆண்டருக்கும் பிரயோஜனம் இல்லாமல், மனுஷனுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் நம்ம எனக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அந்த ஒருமனை நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். அடுத்து பார்ப்பீங்கன்னா ரெண்டு படகு பார்ப்போமானா லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை வாசிங்க. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகுமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். லூக்கா 5ஆம் அதிகாரம் 7 சொல்லிட்டணும், மன்னித்துக் கொள்ளுங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-7. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. 2 படகுகள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். ஒரு கடற்கரையில், கலிலேயா கடற்கரையில் கெனசரேத் கடற்கரை, அந்த கடற்கரையில் 2 படகு நிற்குது. 2 படகு நிற்குது. இந்த 2 படகுல 2 படகுலையும் ஆண்டவர் பார்த்துட்டாரு. 2 படவையும் நல்லா ஒரு வார்த்தையாக கவனிங்க. 2 படகையும் ஆண்டவர் பார்த்துட்டாரு. கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி அவைகளை வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றிலே ஏறினார். 2 படகு இருக்குது, ஆனால் ஒன்றில் ஏறிட்டார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு, கரையில் இருந்த படகை சற்று தள்ளி, கொஞ்சம் கடலுக்குள்ளே கொஞ்சம் தள்ளி, சற்று தள்ளி கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். 2 படகுகளை பார்க்குறாரு. 2 படகுலையும் ஏறல, ஒரு படகுல ஏறுறாரு. அதே போல தான் இதுவும். இப்போ பின்பு சொன்ன அந்த 2 விறகுகளை போல தான் 2 படகுகள். இப்போ சொன்னீங்களே, நாங்கள் எவ்வளவோ பண்ணுறோம் ஆண்டு, ஆனால் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு படகுல ஆண்டு ஏறிட்டார்ல, உங்கள் படகுல ஆண்டு ஏறிட்டாரா? உங்கள் படகுல ஆண்டு இருக்காரா? 2 படகு, உங்களையும் உங்கள் கணவரையும் தான் பார்க்குறாரு. உங்கள் கணவரை பார்க்கலன்னு நினச்சிக்காதீங்க. ஆண்டு 2 படகு பார்த்தாரு, ஒரு படகுல ஏறிட்டார். நாம் எங்கே தெரியுமா தப்பு பண்ணிடுறோம்? இந்த படகுல ஏறணும்னு நம்மளுக்கு வந்துடுது பாரு பெருமை, பயங்கர பெருமை. ஏன் படகுல ஆண்டு ஏறிட்டார், ஏன் படகுல ஆண்டு ஏறிட்டார், ஏன் படகுல உன் கூட ஆண்டு இல்லை, ஏன் கூட ஆண்டு இருக்கிறார், உன் கூட ஆண்டு இல்லை, ஏன் கூட ஆண்டு இருக்கிறார். இதுலேயே என்ன பண்ணிடுறோம்? போட்டு காலியாக தான் எத்தனை வரும். 2 படகு தான் இருந்துச்சு. நல்லா இந்த காரியத்தை கேளுங்க. 2 படகு இருந்துச்சு. 2 படகுல 2த்தையும் பார்த்துட்டாரு ஆண்டவர். 2த்தையும் பார்த்துட்டு ஒன்றில் ஏறிட்டார். இல்லை, யார் மேலே தப்பு? ஆண்டர் மேலே ஆண்டருடைய செயல்கள் அது சம்பூர்ணமானது, அது ஆழமானது, அது ஆராய்ந்து முடியாதது. இல்லை, யார் மேலே தப்புன்னு பாருங்க. 2 பேருக்கு ஆண்டர் பார்த்தாரு. ஒரு படகுல ஏறிக்கொண்டார். ஒரு படகுல ஏறிக்கொண்டு அவர் சொல்றாரு, சற்று தள்ளு. ஏன்னா அங்கேயே அவர் காரியம் செய்யல. நம்ம எந்த நிலைமையில ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நிலைமையிலிருந்து சற்று பிரித்தெடுக்கப்படணும், சற்று தள்ளப்படணும், சற்று உள்ள போகணும்.
இதெல்லாம் நம்ம செய்திருக்கிறோமா? அவர் ஏறின உடனே நம்மளுக்கு தலகணமாயிடும். ஏன் ரட்சிக்கப்படா இன்னும் ஏன் இன்னொரு படகு ஆண்டவர்கிட்ட வராமல் இருக்குது? இன்னும் இன்னொரு படகுல ஏன் ஆண்டவர் கிரியை செய்யாமல் இருக்கிறாருன்னா, நான் சொல்கிற காரியங்களை கவனிங்க. ஆண்டவர் அழகாக சொல்லி கொடுத்தார். ஆண்டவர் படகுல ஏறிட்ட உடனே நம்ம என்ன பரலோகமே போயிட்டுன்னு அர்த்தம். மற்ற படவை பற்றி குற்றப்படுத்தி கொண்டே இருப்போம். நாம் என்ன பண்ணல, படகை தள்ளுன்னு சொன்னார் பாருங்க, அந்த காரியத்தை செய்யவே மாட்டோம். கரையிலே உட்காந்துருந்தா போதகம் வெளிப்படாது. நாம் வெளிப்படாது, போதகம் வெளிப்படாது. நாம் பிரித்தெடுக்கப்படும் பொழுது நாம் எந்த நிலையில் கர்த்தர் நம்மளை சந்தித்தாரோ அந்த நிலையிலிருந்து நாம் சற்று தள்ளி அப்படி போகும்போது தான் கர்த்தருடைய போதகம் நம்மளுக்கு வெளிப்படும். கர்த்தருடைய போதகம் நம்மளுக்கு வெளிப்படும். அந்த படவில் உட்காந்து போதகம் பண்ணினாரு, ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். என் வாழ்க்கை கர்த்தரை பிரதிபலிப்பதாக இருக்கணும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாக நான் பிரதிபலிக்கணும். தேவனுடைய போதகத்தை என் வாழ்க்கை பிரதிபலிக்கணும். சற்று தள்ளணும், சற்று தள்ளணும். யாரோட? யாரோட? ஏசுவோடு. ஏசு படகுல இருக்கிறாரு, ஏசு ஏறி உட்காந்துட்டாரு, அவரோட கூட சேர்ந்து நீ தள்ளணும். திரும்ப அவரை இறக்கி விட்டுட்டு தள்ளக்கூடாது. புரியுதுங்களா நான் சொல்றது? ஒருத்தர் ஏறி உட்காந்துருந்தா தள்ளுறது என்னது கஷ்டமா ஈஸியா? சொல்ல மாட்டேன்றீங்களே. ஏசு படகுல இருக்கிறாரு, அவரோட கூட என்ன பண்ணணும்? தள்ளணும், தள்ளணும். அவரோடு கூட இணைந்து வரும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்பொழுது, வேண்டான் பிரித்தெடுக்கப்படும் பொழுது கொஞ்சம் கஷ்டம்னா அது இருக்க தான் செய்யும். அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார்? பேச ஆரம்பிப்பார், போதகம் பண்ண ஆரம்பிப்பார், உபதேசிக்க ஆரம்பிப்பார். அப்போ தான் போதகம் வெளிப்படும். அந்த போதகத்தில் நிற்கிறவங்களா இருக்கணும், அந்த உபதேசத்தில் நிற்கிறவர்களா இருக்கணும், அந்த உபதேசத்தில் நிற்கிறவங்களா இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் படவில் ஏறிட்ட உடனே போதகம் வேணாம், தள்ள வேணாம், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வேணான்னா இன்னொரு படகு என்ன ஆகும்னு யோசிங்க. இன்னொரு படகு என்ன ஆகும்னு யோசிங்க. லைட்டாக இருந்துக்கிறோம். கர்த்தரோட நடத்துக்குள்ள நம்ம வரவே இல்லை. என்ன ஒரே ஒரு கிருபை என்னன்னா, படகுல ஏறிட்டாரு. அந்த படகை விட்டுட்டு நம்ம படகுல ஏறிட்டார். இந்த ஒன்றையே லாஸ்ட் வரைக்கும் வச்சு அந்த பரிபூர்ணத்துக்குள்ள வராமையே போயிடுறோம். அந்த பரிபூர்ண வளர்ச்சிக்குள்ள வராமையே போயிடுறோம். கடைசி வரைக்கும் என் படகுல ஏசுகிறாரு 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 ஏசு. இது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது அந்த முதல் அனுபவம். அந்த நான் என்ன சொல்றேன்னா, அந்த முதல் அனுபவம், இந்த ரட்சக்கப்படும் போது ஒரு முதல் அனுபவம் இருக்கும் பார்த்தீங்களா? இதுலேயே திருப்தி ஆகிட்டு இதுலேயே இருந்து ஆண்டரையே குறை சொல்லிங்களா மொதமாயிடும். யாருனாரு இருந்தாலும் என்ன பண்ணுறது? அவர் அப்படி தாங்கிறாரு, அவர் அப்படி தான் இருக்கிறாரு, அவர் அப்படி தான் இருக்கிறாரு, அவர் அப்படி தான் இருக்கிறார், அவர் மாறல, அவர் மாறல. என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்ததா? என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்ததா? நான் சற்று தள்ளனா? நான் சற்று பிரித்தெடுக்கப்பட்டேனா? என்னோட போதகம் என்னில் வெளிப்பட்டதா? அவர் பண்ணின போதகத்தின் பிரதிபலனா நான் காணப்படுறேன்னா? அவர் எனக்கு போதிச்சிருக்கார் சில காரியங்களில். அந்த போதகத்தால் சில மாற்றங்கள் எனக்குள்ள, என் வாழ்க்கையில், என் பேச்சில், என் காரியங்களில், என் கிரியைகளில் மாற்றங்கள் காணப்பட்டதா அந்த போதகத்தின் மூலமா? எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சற்று தள்ளும்படி தள்ளுற காரியம் கூட கிடையாது. இங்கே இருந்து பேசுங்க ஏசப்பா. ஏன் ஏசப்பா தள்ள சொல்றீங்க? நல்லா தான் இருக்குது ஏசப்பா. இங்கே இருந்தே பேசுங்களேன், எல்லாரும் கேட்பாங்க. ஏன் சொல்ல சொல்றீங்க? நம்ம கண்டிப்பாக தான் சொல்லுவோம். ஏன் ஏசப்பா தள்ளுற சொல்றீங்க? இங்கே இருந்து பேசுங்களேன் ஏசப்பா, இங்கே பேசுங்க ஏசப்பா, நல்லா பண்ணித்தரேன் ஏசப்பா, இப்படி உட்காந்துக்கோங்க ஏசப்பா, இங்கே இருந்து பேசுங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? ஓ சற்று தள்ளு, சற்று தள்ளு. அதற்கு கீழ்ப்படியும் போதுதான் போதகம் வெளிப்படும். போதகம் பண்ணி அவர் போதகம் பண்ணி, நீ 4ஆம் வசனம் பாருங்க. அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, அந்த படவுக்கு சொந்தக்காரன் யாரு? சீமோன். சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போ, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்றார். என்ன பண்ணது? சற்று தள்ளு அப்படின்னாரு. அதற்கு நான் கீழ்ப்படிந்திருப்பேன். ஆனால் அதற்கு கீழ்ப்படிஞ்சிருந்தேன்னா அவர் மூலியமாய் போதகம் வெளிப்படும், மாற்றங்கள் வெளிப்படும், மறுரூபமாகும். வெளிப்படும் போது ஆண்டவர் சொல்ற அடுத்தது, ஆழத்துல போ, ஆழத்துல போ, ஆழத்துல உன் படகை தள்ளி கொண்டு போ. அவர் ஏசு இருக்கிறாரு, ஏசு இருக்கிறார் அந்த படவில். ஏசு அந்த படகை விட்டு இறங்கல, அவர் அங்கே தான் இருக்கிறார். ஆழத்தில் கொண்டு போ, ஆழத்தில் கொண்டு போ. இப்போ மீன் பிடி, இப்போ மீன் பிடி. அப்போ கூட அந்த படகு என்ன இருக்குது? அங்கே தான் இருக்குது. நான் மட்டும் எப்படி, என்ன மட்டும் எப்படி? ஆழத்துக்கு போகிற அனுபவமே இல்லை.
ஆழத்துக்கு போகும்போது என்ன பண்ணும்போது இது படவன் தோட்டு அது கம்மன் இருந்துச்சு, இது படவன் தோட்டு அந்த படகு கம்மன் நின்றுச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன், அந்த படகு கணவன் மனைவின்னு சொன்னேன். இந்த படகு மட்டும் போனால் அந்த படகு விட்டுருமா? என்ன வரும்? சண்டை வரும், ஏற்றத்தாழ்வுகள் வரும், பொறாமை வரும், நீ என்ன அப்படி பண்ற எப்படி பண்ற, எல்லாம் வரும், எல்லாம் வரும். ஏன்னா போதகம் உனக்கு தான் பண்ணப்பட்டிருக்கிறது. போதகத்தை ஏற்றுக்கொண்டது நீ தான். போதகத்தின் அறிவு உனக்கு தான் உண்டாயிருக்கிறது, அந்த படவுக்கு இல்லை. அப்போ போதகத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் உபதேசம், எனக்கு உபத்திரவம் உண்டு, எனக்கு கஷ்டம் உண்டு, எனக்கு என்னை புரிந்து கொள்ளாத தன்மைகள் ஏற்படும், என்னை வசப்பாடுகிற காரியம் வரும், எனக்கு நிந்தையான காரியம் வரும். அதுதான் ஆழம். இயேசுவோடு கூட ஆழத்துக்கு போகிற காரியம். இயேசு அந்த காரியத்திலையும் அந்த ஆழத்திலையும் நான் இயேசுவோட கூட இருக்கிறேன்னா, இயேசுவை விட்டுறேன்னா, இவரை கம்முன்னு இங்கே இறக்கி விட்டுறலாம், இவரை கம்முன்னு இங்கே இறக்கி விட்டுறலாம். இவர் வேற பயங்கரமாக இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்டது ஒரே போராட்டம், இயேசுவை ஏற்றுக்கொண்டது ஒரே சண்டை, என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, என் வாழ்க்கையில் எப்படி நடக்குது அப்படி நடக்குது. இதை வெறும் நான் கணவன் மனைவிக்கு மாத்திரம் பேசலை, சகோதரர்கள் இல்லை ஒருத்தர் ரட்சிக்கப்படாத இருக்கிற குடும்பங்கள் எல்லாருக்காகவும் தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த அந்த கடினமான காரியத்தில், அந்த போராட்டமான காரியத்திலையும் நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன்னா, என்னை வசைப்பாடி திட்டி என்னை நிந்திச்சு என்னை புரிந்து கொள்ளாம நான் பரிசுத்தமாக இருந்தாலும் என்னை பரிசுத்தம் இல்லாதவள் என்று சொல்லுகிற காரியங்கள், என்னை அபத்தமாக நினைக்கிற எல்லாவற்றின் மற்றிலும் நான் ஆழத்தில் நான் என்னுடைய ஐக்கியம் கர்த்தரோட இருக்குதா? கர்த்தரோட இருக்குதா? நான் ஆழத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். நான் அப்படி ஆழத்தை நோக்கி நான் போய் கொண்டிருக்கும் பொழுது நான் கர்த்தரோட ஐக்கியத்தில் நான் போய்கொண்டு, இதெல்லாம் எனக்கு நடக்கும். இந்த வெறுமையான காரியங்கள், வெறுப்பான காரியங்கள், கசப்பான காரியங்கள், உபத்திரவமான காரியம் எல்லாமே நடக்கும், எல்லாமே நடக்கும். அதன் மத்தியிலையும் என் படகுல ஆண்டவர் இருக்கிறாரா? என் படகுல ஆண்டவர் இருக்கிறாரா? அந்த ஆழமான உறவில், ஏன்னா எனக்கும் அவருக்கு தான் உறவு, எனக்கும் இருக்கிற அவருக்கு உறவை நான் யாரை நான் புரிஞ்சுக்கொள்ள யாராலும் புரிஞ்சு கொள்ள முடியாது. எனக்கும் என் இயேசுவுக்கு இருக்கிற உறவை யாராலும் புரிஞ்சு கொள்ள முடியுமா? யாருக்கும் நம்ம விலக்கி சொல்ல முடியாது, யாருக்கும் விலக்கி நம்ம சொல்ல முடியாது. அது கணவனாலும் சரி, வேற யாரானாலும் சரி. நான் இதை செய்ய மாட்டேன்னு ஒரு சில காரியங்கள் நம்ம செய்வோம் பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் அதை நம்மளால் சிந்திக்க கூட முடியாது, ஆனால் அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ எனக்கும் ஆண்டருக்கான இருக்கிற உறவில் சில உபத்திரவங்கள், சில நிந்தைகள், சில அவமானங்கள், சில கெட்ட பேர் எல்லாம் வந்தாலும் அந்த உறவில் நான் ஆழத்தில் இருக்கிறேன்னா, அந்த உறவில் நான் ஆழத்தில் இருக்கேன், நான் மீன் பிடிக்கிறவளாக மாறிடுவேன், நான் மீன் பிடிக்கிறவன் ஆதாயம் பண்ணுகிறவளாய் மாறிடுவேன், நான் ஆதாயம் பண்ணுகிறவளாய் மாறிடுவேன். அப்போ கூட அந்த 5ஆம் வசனத்தில் அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆக்கப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வளைய போடுகிறேன். அவனுக்கு ஏற்கனவே மீன்காரன், அவனுக்கு எல்லாம் தெரியும், நம்ம குடும்பத்தை பற்றி நம்மளுக்கு தான் தெரியும். ஆண்டவர் சொல்லுவார், கண்டிப்பாக நான் ரட்சிப்பேன், கண்டிப்பாக நான் தொடுவேன், நான் கண்டிப்பாக நான் மாற்றுவேன். ஆண்டவரே, நான் எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் பிரயாசம் பண்ணிட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன். இது என்னோட அனுபவம். நான் இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேனே, நான் இத்தனை வருஷமாக என் பிள்ளைங்களை பார்க்குறேன், இத்தனை வருஷமாக என் கணவரை பார்க்குறேன், இத்தனை வருஷமாக என் சொந்தக்காரங்களை பார்க்குறேன், நான் எல்லாம் பார்த்துட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் ஆகிலும் என் வார்த்தை உங்கள் வார்த்தையின்படி போடுறேன். நான் எல்லாம் பண்ணுறேன். எனக்கு தான் ஏசப்பா தெரியும். நம்ம ஏசப்பா கிட்ட அப்பா உங்களுக்கு தெரியாது ஏசப்பா, என் பிள்ளைய பற்றி எனக்கு தான் தெரியும். ஐயோ உங்களுக்கு தெரியாது ஏசப்பா, எங்கள் வீட்டை பற்றி எனக்கு தான் தெரியும். ஏசப்பாவுக்கே சொல்லுவோம். அந்த மானுஷம் ஆகிலும் என் வார்த்தையின்படி போடு, ஆகிலும் என் வார்த்தையின்படி போடு. அந்த சுயம், சொந்த அனுபவம், சொந்த சாமர்த்தியம் எல்லாம் அங்கே செயலிழந்து போயிடணும். எல்லாம் செயலிழந்து போயிடும். அந்த ஆழத்தில் என் நான், சுயம், என் சொந்த அனுபவம், என் சொந்த சம்பத்து, என் சொந்த காரியங்கள், என்னுடைய சொந்த கிரியைகள், என்னுடைய தாளந்துகள், என்னோட திறமை, என்னுடைய பலன் எல்லாம் அங்கே ஒன்றில் ஆகிடும். ஏன்னா ஆழம், அங்கே ஆழம். விழுந்தாலும் பிழைச்சாலும் காப்பாற்ற போகிறது கர்த்தர். ஆழம்,
அந்த ஆழத்தில் எல்லாம் நம்மளுடைய எல்லா செய்களும் அற்று போக பெறும்போது வலையை போடுன்ற ஆண்டவர். வலையை போட்டிங்கன்னு ஒரு சூப்பர் காரியம் நடக்குது பாருங்கள். அந்தபடியாக அவர்கள் செய்து 6ஆம் வாசிக்கிறேன். தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு, இந்த மற்ற படவுன்றது என்னது, அங்கே நிற்கிற ஒரே ஒரு படகு, எங்கே நிற்கிற வந்து இந்த கடல் கடை நிற்கிற ஒரே ஒரு மற்ற படகு, மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி. ஏன்னா எல்லாரும் அங்கே மீன் பிடிக்க போகலை. நல்லா கிளியராக கேட்டுக்கோங்க. இல்லை அங்கே யாரும் மீன் பிடிச்சி கிடையாது. எல்லாரும் மீன் பிடிச்சி ஓஞ்சி நைட்டெல்லாம் மீன் பிடிச்சி ஓஞ்சி மீன் கிடைக்கலன்னு எல்லாம் கரையில் வந்து வலைய அலசின்னு இருக்கிறாங்க. 2 படகு தான் இருந்தது. அதில் 1 ஆண்டவர் ஏறினார். ஒன்று எங்கே இருக்குது, கரையில் தான் இருக்குது. அவங்க வலையை அங்கே அலசி கொண்டிருக்கிறாங்க. கூட்டாளிகள் எங்கே இருக்கிறாங்க, கரையில் இருக்கிறார்கள். உன் கூட்டாளி கரையில் இருந்தாலும் நீ ஆழத்தில் இருப்பேரானால் உன் கூட்டாளியை உன்னிடத்தில் ஆண்டவர் கூட்டி சேர்த்துருவார். அல்லேலூயா. அண்ணா அவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்களா? அல்லேலூயா. உன் கூட்டாளி யாரு? உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் கூட்டாளி இல்லையா? உங்கள் கூட்டாளி உங்கள் கூட வர வேண்டாமா? கூட்டாளிக்கு சைகை காமிக்கிறான், வா வா வா. இந்த எவ்வளோ நல்லா இருக்குது. உங்கள் கூட்டாளிக்கு சைகை காமிச்சு உங்கள் ஆழத்தில் கூட்டு வர மாட்டீங்களா? அல்லேலூயா. இப்போ கூட்டாளி பாருங்க எவ்வளோ ஈஸியாக ஆழத்துக்கு வட்டார் பாருங்க. சந்தோஷமா இருக்குதா இல்லையா? உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆண்டு வெளிப்படுத்துகிற காரியங்களை கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. நம்ம வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம். கூட்டாளி எப்படி வந்தார் பாருங்க. ஷார்ட்கட்டில் ஒரு அதிசயத்தை பார்த்த ஒன்று, தோ வரவும் பின்னாடி, நானும் வரவும் பின்னாடி. கூட்டாளி வந்து சைகை காமிச்சோன்னு வா வா வா, மீன் கிடச்சிருக்குது. 2 படகு நிறைய நிரப்பினார்கள். எந்த படகையும் ஆண்டவர் வந்து சும்மா விட மாட்டார். என் படகு ஒன்றுமே தெரில, எதுவும் தெரில, இப்படி தான் இருக்குது சொல்லாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு இந்த நாளில் உங்களோட பேசிட்டாரு. இன்னைக்கு மேலே புத்தியாக செயல்பட வந்து நீங்கள் மீன் பிடிக்க வேண்டியது உங்கள் கடமை. நீங்கள் என்ன செய்யணுமோ அதை சாமர்த்தியமாக செய்து படகை நிரப்புங்க. இந்த படகு வந்த விஷயம் தான் ரொம்ப சூப்பருங்க. ஒன்றுமே இல்லை, போதகம் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே பார்த்த உடனே வா 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 வா, இங்கே மீன் நிறைய வந்துச்சு. 5 நிமிஷத்தில் வந்துட்டாங்க பாருங்க ஆழத்துக்கு. நம்ம எப்படி போனோம்? கஷ்டத்தின் மத்தியில் தேவனை தேடணும், உபத்திரத்தின் மத்தியில் கர்த்தரை பற்றி கொண்டோம். ஆனால் அந்த படகு பார்த்தீங்களா, ஆண்டவர் செய்வார். யாரை நினச்சி கொண்டிருக்கீங்க அந்த மாதிரி? கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். நான் பற்றி எறிகிறவளாய், நான் உபதேசத்திற்குள்ள இருக்கிறவளா, நான் கர்த்தருடைய போதகத்தில் இருக்கிறவங்களா, நான் ஆழத்திலும் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறவளா இருக்கும் பொழுது மந்திரம் கூட்டாளி நம்ம கூட தான் வரணும். அந்த கூட்டாளின்னு படகும் என்னமா மீனால நிரப்பப்படும். 2 படகு நிறைய நிரப்புனாங்க. அதனால தான் பேதுரு சொல்லிட்டு, ஆண்டவர் என்னை விட்டு போயிடுங்க. ஆண்டவரே நீங்க யாரு? எனக்கு மீன் வேணாம், நீங்க இருந்தா போதும். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? மீனையா பிடிச்சுன்னு இருப்போம். உலகத்தின் காரியத்திலே நம்ம காணப்படுவோம். இந்த வாழ்க்கை நம்ம காரியங்களை, நம்ம கணவன் மனைவியோட காரியங்கள் நடக்கணும், கர்த்தர் செய்யணும். இதுக்கு தான் அந்த வேதங்களை எழுதி வைத்திருக்கிறார். அந்த 2 விறகு போல, இந்த 2 படகு போல நம் கர்த்தருடைய காரியங்களை நம்ம கீழ்ப்பணிந்து நடப்போமானால் கண்டிப்பாக நம்ம படகு நிரப்பப்படும். நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் தேவனுக்கு உகந்ததாய் காணப்படும். நம்ம குடும்பம் தேவனுக்கு உகந்ததாய் காணப்படும். நம்ம சபை தேவனுக்கு உகந்ததாய் காணப்படும். நம்ம பற்றியவர்களாய் காணப்படணும். தேவனுக்காய் ஆழத்தில் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆழத்தில் தேவத்தில் ஐக்கியம் இருக்கணும். யார் கைவிட்டாலும், யார் என்ன பண்ணாலும் அந்த ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மை நோக்கி ஆத்துமாக்கள் திருப்பப்படும். அந்த இருதயங்கள் திருப்பப்படும். சைகை காட்டணுன்னு வந்துட்டாங்க பாருங்க. ஏன் கேள்வியே கேட்கல. திருப்பப்பட்டுட்டார்களா? 2 படகும் இப்போ ஒன்றாயிடுச்சா? 2 படகும் ஈக்குவல் ஆக்கிட்டார் பாருங்க. அங்கே வந்து நின்றுக்கிட்டு நான் வந்து உன்னுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவன், எனக்கு எல்லாம் தெரியும். கர்த்தர் சமமாக்கிட்டார் பாருங்க. பார்த்தீங்களா? எப்பவுமே வந்து நான் முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு முன்னாடி தெரியும், அந்த காரியம் மட்டும் ஆவிக்குரிய ஜீவனத்தில் கணவன் மனைவிக்குள்ளே வரவே கூடாது. இதை வந்து சகோதரர்களுக்கும் சொல்லணும். இது வந்து கப்புள்ஸ் மீட்டிங்கில் எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவர்களும் தெரிந்து கொண்டிருப்பாங்க. தேவன் எனக்கு இந்த வார்த்தையை தான் கொடுத்தாரு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த காரியத்தில் போராடி கொண்டிருக்கிறதுனால, ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்னு போராடி கொண்டிருக்கிறதுனால இந்த காரியத்தை வெளிப்படுத்தணும் கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த 2 பேர், இந்த 2 விறகு, இந்த 2 படகு, அப்படி போல் நம்ம வேதத்தில் இருந்தவர்களை கொஞ்சம் பார்ப்போமானால், ஆரோனு மோசே. நான் சொன்னேன்,
உங்களுக்கு முன்பவே கணவன் மனைவி அப்படின்னு அந்த அந்த காரியம், அந்த ஐக்கியம், அந்த விட்டு கொடுக்குதல், அவரை இன்னொருத்தரை முன்வைத்து தான் பின் இருந்து இன்னொருத்தர் கேட்டு தான் பின் செய்கிற காரியங்கள், இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மனமாக இருந்தது பாருங்க. 2 சகோதரர்கள் அவங்க. அது நல்லா சொன்னேன், 2 சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டு நம்ம அந்த குடும்பத்தில் ஒன்று கூடி நம்ம பிள்ளைங்க ஜெபிக்கிதா? அந்த மாதிரி ஆரோனும் மோசையும் போல 2 பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்குதா? மிரியாமும் ஆரோனும் மோசையும் போல நம்ம பிள்ளைங்க இருக்குதா? அடுத்த சந்ததி அவங்க தானே. பற்றி எரிஞ்சாங்க பாருங்க. அவன் சின்னவன், அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லலை பாருங்க. மோசையை பார்த்து நிறைய காரியங்கள் இருக்குது, நான் வாய் வழியே சொல்லி கொண்டு போய்கிறேன். நான் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன். விறகும் படகையும் சொல்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆரோனும் மோசையும், அவன் உனக்கு வாயா இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய், நீ அவனுக்கு தீர்க்கதரிசியாக இருப்பா அப்படின்னு சொன்னார். அந்த காரியத்தில் அந்த 2 பேரும் ஒரு மனம் மட்டும் செயல்பட்டாங்க பாருங்க. எல்லா காரியத்தையும் விட்டு கொடுத்து ஆரோனிடத்துல பேசும்பொழுது மோசை கிட்ட ஆண்டவர் பேசுவார், அதை ஆரோனுக்கு சொல்லுவார், ஆரோன் அதை செய்வார். கோலை போடு இதை மோசை கிட்ட சொல்லுவார், அதை ஆரோன் கிட்ட சொல்லி ஆரோன் செய்வார். இது ஆரோன் செய்த காரியங்கள். இந்த ஆரோன் அந்த எகிப்து தேசத்தில் செய்த எல்லா 10 காரியங்களிலும் ஆரோன் அந்த செய்கையாய் காணப்பட்டார். ஆரோன் செய்கை, ஒருத்தர் நினைப்பதை இன்னொருத்தர் செய்வது. உங்களுக்கு இப்போ வழங்குதா? இன்னொருத்தர் நான் நினச்சதை நீ செஞ்சுட்ட, இந்த ஒரு மனம் வேணும், நான் நினச்சதை. அதனால தான் ஆண்டு சொன்ன தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன், நான் நினைக்கிறது முன்னாடி அவன் செஞ்சுட்டான், நான் நினச்சி இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த ஒரு மனம் இந்த ஆரோனுக்கு மோசைக்குள்ளே இருந்தது. அதை தான் ஆண்டு எதிர்பார்த்தாரு. அவன் சொல்லுவான், அதை அவன் செய்வான். ஏன் இப்படியா சொன்னார் ஆண்டவர், இப்படி தான் செய்யணுமா அப்படின்ற கேள்வியே இல்லை ஆரோன் கிட்ட. அந்த கேள்வியே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனம் தான் அந்த 2 விறகுக்குள்ளே காணப்படணும். கணவன் மனைவி, சகோதரிகள், மாமி மருமகள், எல்லாருக்குள்ளே இந்த ஒரு மனம், அந்த செய்கை காணப்படணும். செய்கையாக நாம் இருக்கணும். நான் மட்டும் எப்போவுமே செய்கையாக இருப்பேனா? நானும் நினைப்பேன் நீ செய்கையாயிரு. கர்த்தர் யார் இடத்துல பேசணும், யாரை செய்கையாக வைக்கணும், அது ஆண்டவரோட திட்டம். இதில் ஏற்றத்தாழ்வுகள் வரக்கூடாது. இந்த மோசையும் ஆரோனும் அப்படியே செய்யப்பட்டார். அந்த 10 வாதைகள் நடக்கும்போது ஆரோன் மூலியமாய் இந்த சாம்பலை எடுத்து தூவினுவார், இந்த கோல் எடுத்து அடினுவார், நீர்நிலையில் போய் நீட்டுன்னுவார், இதெல்லாம் செஞ்சார். ஆனால் செங்கடல் வரும்பொழுது யாரு கை நீட்டினது? மோசே. ராம் முழுவதுமாய் ரெவிதி தீமையில அங்க ஒரு யுத்தம் அமலேக்குள்ள வருது. அந்த மலை மேல உட்கார்ந்து கை நீட்டி கொண்டிருந்தார். ஆரோன் கேட்கல, மீதியெல்லாம் நான் தானே செஞ்சேன், இது மட்டும் என்ன செய்ய வைக்கல? ஒரு மனம் பாருங்க. கேள்வியே கேட்கல. இவ்வளவு நாள் நான் தானே செஞ்சேன், நான் தானே பேசினேன். கேள்வியே கேட்கல. மலை மேலேறி போறாரு, எல்லாம் வாங்கி கொண்டு வரும்படியாய், கர்த்தருடைய பிரமாணங்களை வாங்கி கொண்டு வரும்படியாய் ஆரோனை நிறுத்தி வச்சுட்டு போறாரு. இங்க இரு, தப்பு பண்ணிடுறான், பயந்து போயிடுறான். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவன் என்ன பண்ணி, அவன் மோசைக்கு என்ன ஆச்சோ தெரியல, நீ அவர் தான் என்ன பண்ணுறாரு, ஏன் நகையெல்லாம் கொடு, நான் அவன் பண்ணுறேன்னு ஒரு கன்றுக்குட்டி வந்துருச்சு. இறங்கி ஆரோன் ஏன் இப்படி செஞ்ச, இப்படி பண்ணி வச்சுட்டியே, நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டு, அப்போ கேட்கும்போது கூட ஆரோனை விட்டு கொடுக்கல. ஆரோனுக்காக மன்றாடுறான். அவன் சொல்லுவான், ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிடுங்க. வருமானம் சகோதரர்களுக்குள்ள நம்ம மன்னிப்பு கேட்கவே மாட்டோம் பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள மன்னிப்பு கேட்கவே மாட்டோம். சகோதரர்களை ஏன் இவ தானே தப்பு பண்ணிட்டு நல்லா தெரியும், கேட்கவே மாட்டோம். தப்பான காரியம். ஆண்டவனே என்னை மன்னிச்சுடு. 3 பேரும் சேர்ந்து தப்பாக பேசிடுவாங்க மோசையே. மிரியாம் ஆரோன்னு சேர்ந்து அவர் எத்தியோப்பியா தேசத்தை ஸ்ரீயை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். அப்பவும் அப்படிதான் ஆண்டவர் நிற்பார். நீ யாரை பேசுன, மோசை யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது, ஏன்னா எல்லாம் ஒன்றா வந்தவங்க, ஒரே வயிற்றுல பிறந்தவங்க, ஒன்றா தேவ மகிமையை பார்த்தார்கள். நான் மட்டும் நான் சலிச்சவளா? எனக்கு எல்லாம் தெரியும். அப்படி வரும்பொழுது கர்த்தர் யாரை முன்வைக்கிறாரோ, கர்த்தர் யாரை தலையாக வைக்கிறாரோ, அப்படி அடங்கிறது தான் அந்த ஒரு மனம். அதுக்கு மேலே கேள்விகள் வரக்கூடாது. இது கணவன் மனைவி வாழ்க்கையில் காணப்படணும், இது குடும்பத்தில் காணப்படணும், சகோதரர்கள் மத்தியில் காணப்படணும், சகோதரிகள் மத்தியில் காணப்படணும். ஒரு தன்னோட சகோதரியை விட இளைய சகோதரன் அவர், மிரியாமை விட சின்னவர் மோசே. 2 பேரையும் சின்னவர். ஆனால் அந்த ரெண்டு பெரியவங்களும்
சின்னவருக்கு கீழ்ப்படுகிறாங்க. இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்களா? எனக்காவது சிந்தித்து பார்த்துருக்கீங்களா? இந்த காரியம் உங்க வீட்டில் காணப்படுமா? கர்த்தர் அவனை தேர்ந்தெடுக்கிறாரு, கர்த்தர் அவனை வைத்து நடத்துறாங்க போது கம்மன் ஆயிட்டாங்க பாருங்க பெரியவங்க அவங்க. இந்த காரியம் கணவன் மனைவி உறவிலையும் குடும்பத்திலையும் நம்ம சகோதரிகள் மத்தியிலும் சகோதர மத்தியிலும் காணப்படணும். அப்போதான் அந்த ஒருமனம், அப்போதான் அது என்ன பண்ண பற்றி எரியும். அப்போதான் நம்ம ஜீவனுக்கு எதுவான நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய ஜீவனுக்கு எதுவானதாய் காணப்படும். சாவுக்கு எதுவானதாய் இல்லாததாய் ஜீவனுக்கு எதுவாய் நம்ம காணப்படுவோம். ரட்சிப்புக்கு எதுவாய் காணப்படும். 2 படகு முழுகும்படியாய் அப்படியாக நம்ம படகு நிரப்பப்படும். அந்த மாதிரி காரியங்கள் இந்த 2 பேருக்குள்ள அந்த ஒருமனம் காணப்பட்டது பாருங்க. 2 சகோதரர்கள் எப்படி இருந்தாங்க அவங்கன்னா, 2 பேரும் இணைந்து எரிந்தார்கள். இடுக்கமான சூழ்நிலையிலும் எரிந்தார்கள், இழந்து போன சூழ்நிலையும் எரிந்தார்கள். ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, மோசே மனைவியோட இல்லை, மோசையோட பிள்ளைகளுக்கு எந்த காரியமும் இல்லை. அதே போல் ஒரு சம்பவத்தில் பார்ப்பீங்களான்னா, ஆரோனுடைய பிள்ளைகள் இறந்து போயிடுவாங்க. நான் இது இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோன் பிள்ளைங்க எதிர்த்து வந்து அன்றைக்கி ஆரோன் பிள்ளைகள் மரித்து போயிடும். அந்நிய அக்னியை கொண்டு வந்துருவாங்க. இழப்பின் மத்தியிலும் கர்த்தர்காய் பற்றி எறிந்தார்கள் 2 பேரும் ஒரு மனதோடு. ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுப்பாங்க. என்ன இவனை மட்டும் நீ ஆசாரியன் ஆக்கிற, இவன் மட்டும்தான் பலிபீடத்துக்கிட்ட கிட்டே சொன்ன, இவன் மட்டும்தான் ஆசாரிப்பு கூடத்துக்குள்ளே போகணும், என்ன நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனம் முறுமுறுக்கும் பொழுதும், இழந்து போன சூழ்நிலையிலும் இடுக்கமான சூழ்நிலையிலும் 2 பேரும் பற்றி எறிந்தாங்க கர்த்தருக்காக. அதனால தேவ சபை கட்டி எழுக்கப்பட்டது. அல்லேலூயா. இது போலதான் நாமளும் குட்டி குட்டி கர்த்தருடைய அவயங்களாக இருக்கிறோம். நாமளும் அப்படி தான் கட்டி எழுப்பப்படணும். தேவனுடைய சரீரமாக இருக்கிற நம்ம குடும்பத்தை அப்படி தான் கட்டி எழுப்பணும். 2 பேரும் ஒருமனப்பட்டு கட்டி எழுப்புனாங்க பாருங்க. எவ்வளோ இழப்பு, எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ காரியங்கள். தனக்கானதை தேடல அவங்க, தான் பிள்ளைக்கானதை தேடலை. தனக்கான மறிக்கும் போது கூட சொல்லிடுவார் ஆரோனுக்கு, நீ மறிக்க போகிற அப்படின்னு மோசைக்கிட்ட சொல்லிடுவார். 2 பேரும் அவன் மறிக்க போகிறான், வாயை மூடி நம்ம போய் மறிச்சிடுவார். ஏன்டவர் என்னை மட்டும் சீக்கிரம் மறிக்க வச்சுட்டீங்க, 2 பேரும் ஒன்றா தானே வந்தோம், 2 பேரும் காணாந்து போக மாட்டேன். ஒருமனப்பட்டிருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா தேவ சபை கட்டி எழுப்பப்படணும். தேவ சபை அவங்களால தான் கட்டி எழுப்பப்பட்டது. எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி பற்றி எரிந்து நம்ம குடும்பம் அப்படியாக தேவனுக்காக உகந்ததாய் கொண்டு வரணும். நம்ம குடும்பத்தை அப்படி உகந்ததாய் நம்ம கொண்டு வரணும். ரிசல்ட் எப்படி, நான் கொண்டு வருகிற என் பிரயாசங்கள், நான் எரிகிற காரியங்கள், நான் போராடுகிற காரியங்கள் என்ன ரிசல்ட்டை கொண்டு வருது? நன்மைக்கு எதுவானதா, ஜீவனுக்கு எதுவானதா, சாவுக்கு எதுவானதா? இவர்களாவது 2 சகோதரர்கள், வேறு வேறு குடும்பத்தில் பிறந்த 2 பேர். யார்? ரூத்தும் நகோமியும். இங்கே அவங்க எப்படி இவங்க கீழ்ப்படிதலையும் இவங்க வந்து தேவனுக்கான வைராக்கியத்திலையும் பற்றி எறிந்தாங்க. ஆனால் அவங்க எப்படி தெரியுமா? அன்பில் பற்றி எறிந்தார்கள். அன்பு, ஒருவர் மேலே ஒருத்தருக்கிற அசைக்க முடியாத அந்த அன்பில் பற்றி எறிந்தாங்க. நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை ரூத் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மாற்றி பார்ப்பீங்கன்னா, மாமி சொல்லிடுவாங்க 2 பிள்ளைங்களும் செத்து போச்சு. அந்த மருமகளை பார்த்து சொல்லுவாங்க. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை பாருங்களேன், எவ்வளோ ஒரு அன்பான வார்த்தை பாருங்க. 2 பிள்ளையும் செத்து போச்சு, கணவரும் செத்து போயிட்டாங்க. அவங்க சொன்ன, எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் தயவு செய்திருக்கிறீங்க. நம்ம மருமகளை பார்த்து சொல்லிடுவோம் அந்த வார்த்தையை. கர்த்தர் உனக்கு, எனக்கு நீ தயவு செஞ்சம்மா, உன்னாண்டு ஆசீர்வதிப்பார். அன்பு, அன்பான வார்த்தை, அன்பான வார்த்தை. எனக்கும் என் பிள்ளைக்கு நீ தயவு செய்த. அதே போல் அதை நீங்கள் என்ன பண்ண, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகணும், இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும். அந்த 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 நகோமிக்குள்ள இருந்த அன்பு, அன்பு அவள் எதை வெளிப்படுத்தினாலோ அது அவளுக்கு கிடைச்சிது. நாம் எதை வெளிப்படுத்துகிறோமோ அதான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எதை வெளிப்படுத்துகிறோமோ அதே பாருங்கள். 10ஆம் 13ஆம் வசனம், என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிக விசனமாக இருக்குது. எனக்காக இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு விரோதமாக கை இருந்தாலும் உங்கள் நிமித்தம் எங்கேருந்தோ பிள்ளைங்க வந்து இங்கே இப்படி ஆயிட்டீங்களே, என் குடும்பத்தில் வந்து இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு, நீங்கள் வேறு இடத்துல தான் நல்லா இருந்திருப்பீங்களே, நல்லா இருந்திருப்பீங்களே, புள்ள குட்டிங்களாக இருந்திருப்பீங்களே, நல்லா தீர்காசாக இருந்திருப்பீங்களே, ஜோடியாக இருந்திருப்பீங்களே, கணவன் மனைவியமாக இருந்திருப்பீங்களே, ஐயோ உங்கள் நிமித்தம் தான் எனக்கு ரொம்ப வசனமாக இருக்குது, என் காரியம் விடு, எனக்கு ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே. அன்பு, அன்பு பாருங்கள்.
நீங்கள் வந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு. இந்த காரியம் எப்படி இருக்குது? உன்னால தான் என் பிள்ளை செத்து போயிட்டான். நீ எந்த நேரத்தில் வந்தியோ? உன்னை எந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணணும்? நீ வந்ததுலேருந்து இப்படி தான் நடக்குது. இது உலகம், இது உலகம். ஆவிக்குரியாக நாம உங்கள் நிமித்தமாக எனக்கு ரொம்ப என்னோட காரியத்தை விடுமா, பிள்ளைங்க போயிட்டானுங்க, நீங்கள் நல்லா இருக்கணுமே. என் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே, என் குடும்பத்தில் வந்து இப்படி ஆயிடுச்சே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. உங்கள் நிமித்தம் தான் எனக்கு வெசனமாக இருக்குது, நீங்கள் போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது ஒருத்தி முத்தமிட்டு போய்கிடுறாள். அவ்வளோ அழுவுறா. ஆனால் அவ்வளோ அழுது தான் இருக்கிறான், உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறா. ஆனால் அடுத்தது சொல்லும்போது அவள் போயிடுறா. ஆனால் ரூத் சொல்கிறா, உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன். நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன், நீ தங்குற இடத்துல நான் தங்குவேன், நீ மரணம் அடைகிற இடத்துல நான் மரணம் அடைவேன். ஏன்னா இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் அதான் இருக்குது. எப்படி அந்த அம்மா சொல்லிச்சோ, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு சாக போகிறோம், உனக்கும் எனக்கும் இதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. நீயும் விதவை, நானும் விதவை, உனக்கும் பிள்ளை இல்லை, எனக்கும் பிள்ளை இல்லை. நீ எங்கே தங்க போறியோ நான் தங்கிக்கிறேன், நீ எங்கே போக போறியோ நாங்கள் வரேன், நீ யாரை கும்பிட்றியோ நான் அந்த தேவனை நான் கும்பிடுறேன், நீ எங்கே மரணம் அடி நான் அங்கே மரணம் அடையும். இதுதானே எனக்கும் உனக்கும். எனக்குன்னு ஒரு காரியம் வேணாம், எனக்குன்னு ஒரு காரியம். அன்பு எப்படி வெளிப்படுது பாருங்கள். அந்த அன்பில் அவங்க ஒருமனப்பட்டு எரிஞ்சாங்க. ரெண்டு பேரும் அப்படி இணக்கமாக அந்த அன்பு, இவங்களும் அன்பை கொடுக்குறாங்க, அவங்களும் அன்பை கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு பேரோட அந்த அன்பு பாருங்க, அந்த அன்பினால சூப்பரான அப்போ ரெடியாச்சு. உனக்கு நான் நன்மையை தேடாது இருப்பேனோ, செய்கையாய் எப்படி நான் சொன்னேன், மோசே சொன்னது செய்கையாய் காணப்பட்டார் ஆரோன். அதே போல நகோமி சொன்னதுக்கு செய்கையாய் காணப்பட்டார்கள் ரூத். ஒரு காரியம் என்னன்னா, அந்த பெத்லகேமுக்கு வருகிறார்கள். பெத்லகேமுக்கு வந்து அவங்க அந்த வயலில் கதிர் பொறுக்கி கொண்டிருக்கிற வயல் அவங்களுடைய சொந்தக்காரர் என்று தெரிய வருகிறது. அவன் எந்த காரணத்தினால விசாரிக்கிறானா, உன்னை பற்றி எனக்கு விவரமாய் சொல்லப்பட்டது, நீ உன் மாமிக்கு செய்ததை, நீ உன் மாமிக்கு செய்தது எனக்கு விவரமாக சொல்லிட்டாங்க, நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக, இஸ்ரவேலின் சட்டைக்குள் அடைக்கலமாக வந்து உனக்கு நிறைவான பலன் உண்டு. அப்படி அந்த மாமி நிமித்தம் இவன் ஆசீர்வதிக்கப்படுகிறாள். ஏன்னா மாமிக்கு தான் அந்த ஊர் தெரியும், மாமி தான் அந்த ஊர் அவனுடைய சொந்தக்காரன், அதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறாள். அந்த விசாரிப்பு அவளுக்கு உண்டாகிறது. ஏன்னா அவள் வணங்குகிற தேவனை இவள் வணங்கினபடியா அந்த ஐக்கியத்தினால அந்த விசாரிப்பு உண்டாகிறது. தன் மாமிக்கு தான் சாப்பிடதை எடுத்துக்கொண்டு போகிறாள், மிச்சம் எடுத்துக்கொண்டு போகிறாள். அப்போ மாமி விசாரிக்கிறாங்க, யாரு, எந்த வயலுக்கு போன, எங்கே இருந்த, என்ன பண்ண? அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவன் வந்து யார் தெரியுமா, அவனோட சுதந்திரவாளி, நமக்கு நெருங்கின உறவு முறையன், நம்மளோட சுதந்திரவாளி, அவன் நம்மளை ஆதரிக்கிறதற்கு அவன் சுதந்திரவாளி அப்படின்ற காரியத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நீ அங்கேயே இரு. அப்போ அவள் சொல்கிறா, அவரும் அப்படி தான் இருக்க சொன்னார், அறுப்பு அறுக்கிற வரைக்கும் இங்கேயே இருக்க சொன்னார் அப்படின்னு ரூத் சொல்கிறாங்க. நீ அங்கேயே இரு. 3ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்களானா, முதல் வசனத்தில், நான் உனக்கு நன்மை செய்யாதிருப்பேனோ, உனக்கு நல்ல வாழ்க்கையை தேடாத நான் இருப்பேனோ, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் உனக்கு சௌக்கியம் தேடுவேன்னு சொல்லி இந்த அம்மா என்ன செஞ்சுருக்கணும்னு பாருங்களேன். சரி, நான் உனக்காக போய் பொறுக்கிட்டு வரேன், அதெல்லாம் செஞ்சிருவாங்க. சரி, வயசானவங்க, அவங்களால என்ன செய்ய முடியும், நம்ம இளம பருவத்தில் இருக்கிறோம், நம்ம போய் பொறுக்கி சாப்பிட்றத கொடுத்துடலாம், அந்த செய்கையை நம்ம செய்துடுவோம். ஆனால் இந்த அம்மா இப்போ என்ன பண்ணுவோம், நெருங்கின உறவு, உங்களுக்கு தான் நெருங்கின உறவுன்னு நீங்கள் என்ன பண்ணோம், அந்த உறவுக்காரனை கூப்பிட்டு, எப்பாப்பா என் மருமக இவ இந்த மாதிரி அங்கேருந்து வந்திருக்கிறா, என்னை நல்லா பார்த்துக்கிறா, நீ தான் நெருங்கின உறவுனாச்சே, நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி தானே நகோமி செய்யணும். நகோமி போவாசை நேரடியாய் பார்த்து பேசவே இல்லை. நம்ம மருமகளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், இந்த கழுவி பாரு, நீ பேசிட வேண்டியதானே, நீ பேசிட்டா அதெல்லாம் முடியும், அதெல்லாம் நீ முடிச்சுக்கோ, ஏதோ நான் உனக்காக பொறுக்கி வந்து கொடுத்தேன், எல்லாம் செஞ்ச முடித்தேன், இதை கூட நான் எப்படி செய்யுது, என்னால் அதெல்லாம் முடியாது. போவாசை நேரடியாய் நகோமி பார்த்து பேசவே இல்லை. வேற சொல்கிறா, நீ போ செய், நீ போய் அதை செய். சில காரியங்களை நம்ம அப்படி செய்யும்போது, நான் ஏன் செய்யணும், நானே எப்போ பேசி திட்டு வாங்கிக்கிறேன். நானே குடும்பத்து காலத்தில் சொல்கிறேன், நான் சொல்ல மாட்டேன் நீ சொல்லு அப்படின்வாங்க. நிறைய காலத்தில் எல்லா வீட்லேயும் அப்படி தான், நான் சொல்ல மாட்டேன் நீ சொல்லு,
நான் சொல்ல மாட்டேன் நீ சொல்லுன்ற காரியமே பெரிய காரியம். ஏதோ ஒரு சொந்தக்காரங்கிட்ட போல வரல அப்படின்னும் போது அதை நம்ம விவரித்து சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே முழிப்போம். ஏன் வரலன்னு கேட்கும் போது நீ சொல்லிடு அப்படின்னும் போது முடிப்போம் பாருங்க. அதை நீயே சொல்லக்கூடாதா? அந்த மாதிரி அந்த காரியத்தில் நகோமி பேசவே இல்லை. நேரடியாக பார்த்து பேசலாம். அவங்க பெரிய வயதில் பெரியவங்க, இவன் உடன் சுதந்திரவாளி, நல்லா பேசி இந்த காரியத்தை வாய்க்கப்படலாம். அது தேவ சித்தம், தேவ வழிநடத்தல் அல்ல. அது தேவ வழிநடத்தல் அல்ல. இங்கே ரூத்துக்கு டெஸ்ட் நடக்குதுல்ல, சும்மா கிடச்சிட்டு வர்ற போவாஸு குணசாலின்றது வெளிப்படுத்தணும் இல்லையா? நீ குணசாலின்றது வெளிப்படுத்தணும் இல்லையா? இந்த ஒரு ஐக்கியம், இந்த ஒரு அன்பு இப்படியா நம்ம குடும்பத்தில் பற்றி எறியவர்களாய் காணப்படணும். சில காரியங்களில் நாமளே செயல்படுறவங்களாக தான் இருக்கணும். நாமளே செயல்பட்டு கொண்டிருப்போம், நாமளே பண்ணி கொண்டிருப்போம். அங்கே ஒன்றுமே ஆடாது. அதுக்கு தான் தேவனை முயற்சிருக்கிறார். அந்த அழைப்பில் நம்ம அழைத்திருக்கிறார். நம்ம செய்கையாக இருக்கும்படியாக அழைக்கத்திருக்கிறோம். நம்ம கட்டளையை பெற்று செய்கிறவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருப்போம். ஆனால் அதை நம்ம மனம் நம்பியமாய் செய்கிறவர்களாய் காணப்படணும். நானே செஞ்சுன்னு இருக்கிறேன், நானே செஞ்சுட்டுருக்கேன், எல்லாம் நான் தான் பண்ணுறேன். ஏன்னா அப்போ ரெடி ஆகணும். நம்மளுடைய நோக்கம் என்ன? நீ பாதி செஞ்சால் தான் நான் பாதி செய்வேன், நீ வரலன்னா நான் வரமாட்டேன், அது இல்லை நோக்கம். நம்மளோட ரிசல்ட் என்னென்னா அப்போ ரெடி ஆகணும். அது ஜீவனுக்கு எதுவாக இருக்கணும், அது ஜீவனுக்கு எது. இதுதான் நம்மளுடைய நோக்கம், இதுதான் நம்மளுடைய நோக்கம். அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ ஐடியா கொடுக்குறாங்க, நீ போ, அவன் அறுப்பு இருக்கிற வயலை பாரு, அவன் படுத்திருப்பான், முடிச்சு நீ என்ன பண்ணு, குடிச்சு எண்ணெய் பூசி போய் நடுராத்திரியில் அவன் இப்போ போர்வை எடுத்து கால் மட்டில் படுத்துக்கோ. யாரா செய்யக்கூடிய காரியமா இது? என்ன மாதிரி ஐடியா கொடுத்து இந்த அம்மா அனுப்புது பாருடான்னு. ஆனாலும் அந்த வார்த்தையை செய்கைக்கு அவர் கீழ்ப்படிந்து, அன்பு, என் மேலே இருக்கிற அன்புனால ஆண்டதை செய்ய சொல்கிறாரு. என் மேலே இருக்கிற எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுனால அதை செய்ய சொல்கிறாரு. சில காரியங்களை அப்படி தான் ஆண்டு ஆலோசனை செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தான் என்னால் செய்ய முடியாது. என் மேலே இருக்கிற அளவில்தான் அன்புனால ஆண்டு செய்ய சொல்கிறாரு. அதை நீ பெற்றுக்கொள்ளணும். அந்த விலை மதிப்பு முடியாத காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா இந்த சித்தத்தின் வழியாக, இந்த வழிநடத்தல் வழியாக நீ போகணும். அப்போ தான் அதை நீ பெற்றுக்கொள்ளணும். ஆண்டு சொல்லும் பொழுது நம்ம அதுக்கு விகற்பமாக இருக்குது. அது நம்மளுக்கு கேலி கூத்தாக இருக்குது. இது எப்படிலாம் செய்கிறது, இது எப்படி பண்ணுறது, இப்படி பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த செய்கையின்படி அவள் செய்கிறா. அந்த செய்கையின் விளைவு போவாசின் காரியத்தில் அவருக்கும் தெரியுது. நான் சுதந்திரவாளி தான் அப்படின்னு பாருங்க, சூப்பரான வார்த்தை அது. நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான். என்ன அப்போ அவருக்கும் தெரியும், நகோமிக்கு தெரியும். ரூத்துக்கிட்ட சில காரியங்கள் நிறைவேறணும், ரூத்து பாஸ் பண்ணணும். அவர் சொல்கிறப்ப நான் சுதந்திரவாளி தான். சரி, அவர் தான் ஒரு வயல்வெளியில் பார்த்தாரு, நான் சுதந்திரம் என்னம்மா உனக்கு, அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்குவா. அவர் கேட்கலங்க, அவர் கேட்க மாட்டார். அவர் கேட்கல. நகோமியும் பேசி முடிக்கல. ஏன்னா செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது, ரூத் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது. என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. அதை நான் தான் செய்யணும். ஒரு நிமிஷத்தில் ஆண்டு செஞ்சிட முடியும். ஆனால் அந்த வழி நடத்துதல், அந்த கீழ்ப்படிதல், அந்த குணம் அது எனக்கு உண்டாகணுமே. எப்போ உண்டாகும்? அவர் சொல்கிறா, நீ குணசாலி என்பதை ஊரார் அறிவார்கள். இப்போ பேர் வாங்கிட்டோமா, அந்த செய்கை உண்டாயிருச்சா? உன் மாமி கிட்ட கூடன்னு சொல்வார் பார். மேலும் அவர் 17 வசனம், அவர் உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமை எனக்கு கொடுத்தார். உன் மாமியார்கிட்ட வெறுமையாக போவாது. என்ன மாதிரி விசாரிக்கிறார் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? 18 அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும்படி பொறுத்துரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன்னே இலைப்பாற மாட்டான். அவ்வளோதான். காரியம் யார்கிட்ட வந்துருச்சு? போவாஸ் கிட்ட வந்துருச்சு. நம்ம காரியம் போவாஸ் கிட்ட போகாது. ஏன்னா நம்ம ஒன்றும் செய்கையில் கீழ்ப்படியாதவங்களாம் இருக்கிறதுனால. என் காரியம் போவாஸ் கிட்ட போகுமானால் கிட்ட நடக்கும். அவர் எடுத்துப்பார் கையில். போவாஸ்கிட்டே ஒன்றும் போலியே, பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல். நகோமி பரிசுத்த ஆவியானவர். உன் காரியம் ஆண்டரண்டை போக வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற வழியில் நடக்கப்பட்டதான் என் காரியம் ஆண்டவர் கையில் போவான். அவர் கையில் போயிடுச்சுன்னா அவர் எடுத்துருவார். அதை முடிக்க முன்னு அவர் ஓய மாட்டார். ஏன்னா அவர் கையில் அவர் கரெக்டாக, நான் தான் சுதந்திரவாளி,
அது மெய்தான். என்ன ஒரு அதிகாரமான வார்த்தை, நான் சுதந்திரவாளி. அது தெரிஞ்சுக்கிட்டியா? அது தெரிஞ்சுக்கொள்ளியா? நீ தெரிந்து கொள்ளணும், நான் தான் சுதந்திரவாளி, அது மெய்தான். அவர் தான் சுதந்திரவாளி என்று நாம் தெரிந்து கொள்வோமானால் காரியம் சீக்கிரம். இது தெரியல. இது ரூத்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது ரூத்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவள் செய்கையின் வழியாய், அவள் கீழ்ப்படிதலின் வழியாய் அப்பம் தயாராகிடுச்சு பாருங்க. என்ன சூப்பரான அப்பம். அவங்க குடும்பத்தில் அவர் ஈசாய் என்ற அடிமரம் வருகிறது. அந்த வழியாய் தாவீது ராஜா வருகிறார். அந்த வழியாய் வந்தவர் ஜீவ அப்பமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன மாதிரி ஒரு சூப்பர் மாருங்க சந்ததி. அவங்க ஆயத்தப்பட்டது, அவங்க பிரயாசப்பட்டது, அவங்க அல்லல் பட்டது, அவங்க அலைஞ்சு திரிஞ்சது, அவங்க வேர்வை சின்னது, என்ன ஜீவ அப்பமா வெளியே பட்டுருச்சு பாருங்க. எல்லாம் பிரோஜனமுள்ள அப்பமாய் வந்துருச்சு பாருங்க. அவங்க சந்ததி அப்படியே இன்று வரைக்கும் பேசப்படுகிற சந்ததியாக இருக்கிறது. அவங்க பிரயாசங்களெல்லாம் வீண் போகலை, அவங்க பற்றி எறிந்ததெல்லாம் வீண் போகலை, அவங்க அன்பு கூர்ந்தது, அந்த ஒரு கள்ள கபடம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூர்ந்தது, அதெல்லாம் வீணே போகலை பாருங்க. அதன் மூலியமே வந்து அந்த அக்கினியினால் அந்த அப்பம் உருவாக்கப்பட்டுருச்சு. இதை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த அன்பு, இந்த மாசில்லாத, இந்த குற்றமில்லாத, விற்று கொடுக்கிற ஒருவருக்கு ஒரு ஊக்கமான அந்த அன்பு, இது என்ன பண்ணும்? அப்பத்தை உருவாக்கும். ஜீவனுக்கு ஏதுவான அப்பத்தை நம்மளுக்கு உருவாக்கும். நம் கண்களை மூடி செபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இயேசு சுவாமி ஆண்டவரே, ஆண்டவரே கத்தாவே சப்பா, ஒரு மனதோடு ஆண்டவரே கத்தாவே ஐக்கியத்தோடு ஊக்கமான அன்போடு நாங்கள் ஐக்கியப்பட்டவர்களாய் இருந்து ஆண்டவரே அப்பா, ஜீவனுக்கு ஏதுவான அப்பங்களாய் எங்கள் குடும்பங்களை, எங்கள் சபையை நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஆண்டவரே. ரிபாலாபா ஷதரதிராபா கபரதிராபா ரபா ரபா ஓ ரிபாலாபா, பற்றி எறிகிறவர்களாய், ஒருவரோடு பற்றி எறிகிறவர்களாய், ஜீவ அப்பத்தை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய், ஆனால் ஜீவனுக்கு ஏதுவான அப்பங்களாய், தேவ சமூகத்துக்கு அப்பங்களாய் எங்கள் குடும்பங்கள், எங்கள் சபை ஆயத்தமாகணும் ஆண்டவரே. ரிபாலபரா தீரமா கபரபர தீரபா கபா ரிகபரதிரபரபா, தேவனுக்கு உகந்த அப்பமாய், தேவனுக்கு உகந்த அப்பமாய், தேவ சமூகத்து அப்பங்களாய் எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே மாறத்தக்கதா எங்கள் சபையார் மாறுபடியாய் இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வெளிப்பட்ட இந்த சத்தியம் ஆண்டவரே, வெளிப்பட்ட இந்த வார்த்தைகள், இந்த மறைப்பொருள்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரிபலபா திரபரபா ரிபல திரபரபா கபர திரபரபலபா ரிபர திரபா, பற்றி எரிகிறவர்களாய் மாறுவார்களாக. கர்த்தர்க்காய் பற்றி எரிகிறவர்களாய், எல்லா இடுக்கமான சூழ்நிலையிலும் இணைந்து பற்றி எறிகிறவர்களாய், இடுக்கமான சூழ்நிலையிலும் பற்றி எறிகிறவர்களாய், இணைந்து பற்றி எறிகிறவர்களாய் ஆண்டவரே நீர் மாற்றும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இயேசு சுவாமி ஆண்டவரே. ஓ ரிபலபா திரபா ஆண்டவரே, அந்த ஊக்கமான அன்பு, அந்த ஊக்கமான அன்பு ஆண்டவரே. ரிபலபா திரபா ரபா கபரபா, மனதுருக்கமாய் எரிந்தார்கள் ஆண்டவரே, மனரம்யமாய் ஆண்டவரே. ரூத்தும் நகுமியும் எரிந்தார்கள் ஆண்டவரே, மன மகிழ்ச்சியாய் எரிந்தார்கள் ஆண்டவரே. ரீபாபா ரீபா காபா ரீபா லாபா, அந்த மனதுருக்கம், அந்த மன ரம்மியம், அந்த மன மகிழ்ச்சி உறவுகளிலே உண்டாகட்டும், கணவன் மனைவிகளுக்குள்ள உண்டாகட்டும், பிள்ளைகளும் பெற்றோர்களுக்குள்ள உண்டாகட்டும், சகோதரிகளுக்குள்ள உண்டாகட்டும், அப்பா கத்தாவே மாமி மருமகளுக்குள்ள உண்டாகட்டும். ரிபரபா திரபா ரிபலபா திக்கரபர திரபா ஓரபா, எங்களுக்கு ஆண்டவரே திருஷ்டாந்தமாய் அன்ற வேதத்தில் இவைகளாம் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் 2 படகும் நிரம்பணும் ஐயா, எங்கள் 2 படகும் நிரம்பணும் ஐயா, எங்கள் 2 படகும் நிரம்பணும் ஆண்டவரே. வெறுமையாய் போக கூடாது. ரிபலபா திரபரபா கபரபா திரபா கபா ரிபி கபா ஓ ரிபலபா திரபரபா லபரபா ரபரபா திரபா, அந்த அக்னியை போடுங்க, அந்த அக்னியை போடுங்க, அந்த அக்னியை போடுங்க. முதலாவது எனக்கு ஆயத்தப்படுத்து, முதலாவது எனக்கு ஆயத்தப்படுத்து, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்ற அந்த வார்த்தையின்படியே முதலாவது உமக்கு ஆயத்தப்படுத்து. குடும்பத்தை கர்த்தருக்காய் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய், கர்த்தருக்காய் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய், என் குடும்பம், என் பிள்ளைகள் கர்த்தருக்காய் ஆயத்தப்படும்படியாய், கர்த்தருக்காய் ஆயத்த முதலாவது கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துகிறவர்களாய், அதற்காய் பற்றி எரிகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும். இந்த குடும்பங்களை மாற்றும், கணவன் மனைவியை மாற்றும், அன்று பிள்ளைகளை மாற்றும், அன்று வாலிபர்களை மாற்றும் ஆண்டவரே. ரபரபா திரபரபா கபரபா ரபலபா திரபா ஓ ரி கபா ரபா 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 ரிபா ரபா ரிபா ரபா ஓ ரெபிலபி ரபரபா திரபரபா ரபா, ஜீவனுக்கு ஏதுவான அப்பமாய், ஜீவனுக்கு ஏதுவான அப்பமாய் ரிபலபா ரிபரபா திரபரபா ரபா கபர திரபா கபர திரபா ரபா ரபா. ஆண்டவரே எங்கள் குடும்பம் மாறட்டும், தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறவர்களாய், தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிறவர்களாய் எங்கள் குடும்பங்கள் மாறட்டும் ஐயா, எங்கள் குடும்பங்கள் மாறட்டும், எங்கள் பிள்ளைகள் மாறட்டும், எங்கள் சபை ஓ ரபாபா ரெபாபா தீராபா ரிபாபா தீராபா ரிபாபா கபா ஓ பற்றி எரிகிற
சபையாய் ஓ ரீ கபாபா அபாரி பலபா ஜீவ அப்பங்களை ஆண்டவரே அப்பா கதா ஜீவ அப்பங்களை ஆயத்தப்படுத்துகிற சபையாய் கபரபா லபரபா லபா தேவ சமூகத்துக்கு அப்பங்களை ஆயத்தப்படுத்துகிற சபையாய் மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. அந்த அக்கினியை போடுங்க, அந்த அக்கினியை போடுங்க, அந்த அக்கினியை போடுங்க. அது பற்றி எரியட்டும், அது பற்றி எரியட்டும், அது பற்றி எரியட்டும், அது பற்றி எரியட்டும். அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி பற்றி எரிவதாக, பற்றி எரிவதாக, பற்றி எரிவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பற்றி எரியும்படியா ஜெபிக்கிறேன். அது ஒருவரும் அணைந்து போகாதபடி, ஒருவராலும் அழிக்க முடியாதபடி அது பற்றி எரியட்டும் ஐயா, அது பற்றி எரியட்டும் ஐயா. பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க, வாலிபர்களை ஆயத்தப்படுத்துங்க, உமக்கு உகந்தவர்களாய், உமக்கு உகந்தவர்களாய் ஆயத்தப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயத்தப்படுத்திடுங்கப்பா, ஆயத்தப்படுத்திடுங்கப்பா. எங்கள் குடும்பங்களை ஆயத்தப்படுத்திடுங்க, எங்கள் குடும்பங்களை ஆயத்தப்படுத்திடுங்க. ஓ ரபா 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 உமக்கு உகந்ததாய், உமக்கு உகந்ததாய், உமக்கு பிரியமானதாய் ஆண்டவரே நீங்க ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரபா ரபா தி ரபா ரபா ரபி ரபா ரதி ரபா ரபா கபா ரிபலா பரா பரா பா தி ரபா ரபா கபர தி ரமா கபா ரிபலா பரா தி ரபா ரபா கபர பலா பரா பா ஓ ரிபலா பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருக்குள்ளாய் அந்த அக்கினி பற்றி எரியட்டும், அந்த அக்கினி பற்றி எரியட்டும், அந்த அக்கினி பற்றி எரியட்டும், அந்த அக்கினி பற்றி எரியட்டும். கபா ரபா ரபா தி ரபா 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 ரபா. எலியா எங்களை சந்தித்தாகி விட்டது, எலியா எங்களை சந்தித்து விட்டார், எலியா எங்களை சந்தித்து விட்டார். இனிமேல் மாற்றம், இனிமேல் மாற்றம், இனிமேல் ஜீவன், இனிமேல் ஜீவன். சாவுக்கு இடம் இல்லை, சாவுக்கு இடம் இல்லை, மரணத்துக்கு இடம் இல்லை. ரிபா ரபா கபா ரிபா கபா ஷபரதி ரபா ரபா கபரதி ரபா கபரபா ஓரி பாலாதா சந்தராலபி கபரதி ரபா 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 தி ரபா. நன்றியுள்ளதோடு அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஓரி பாலாதா சந்தராலபா கபரதி ரபா 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 தி ரபா ஓரி பாலாதி ரபா ரபா கபரதி ரபா 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 தூரதி ரபா கபா ஓரி பாலாதி ரபா 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 ரபி ரபா ரபா ரிபா ரபா தி ரபா 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 ஒரு ரபா ரபா ரபா. நாங்கள் ஜீவனுக்கு ஏதுவானவர்கள், நாங்கள் ஜீவனுக்குரியவர்கள், நாங்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்கள், நாங்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்கள், நாங்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்கள். கபரபா ரிபலா தி ரபா 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 ரிபலா தி ரபா கபரதி ரபா கபரபா ரபா தி ரபா கபா. அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்கிற பிரவேசத்தை நாங்கள் அடையும்படியாய், நாங்கள் அடையும்படியாய் எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களை நடத்தும் இயேசுவே, எங்களை நடத்தும் ஆவியானவரே. அபாராதி ரபா கபரதி ரமா கபல அபாராதி ரபா கபா. மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தாள விழுந்து பணிகிறோம் ஐயா. ரபாலாத ஷதரபா ரபா கபா ரபா ரபா ரிபா ரபா 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 லதி ரபா. அன்றைய சகோதரர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், கணவர்மார்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ரபா ரபா ரிபா ரபா தி ரபா ரபா. அந்த படகை கொண்டு வந்தீங்களே ஆழத்துக்கு, அந்த படகை கொண்டு வந்தீங்களே ஆழத்துக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே, கொண்டு வாங்க ஆண்டவரே. சைகை காட்டுங்க, சைகை காட்டுங்க, சைகை காட்டுங்க. பாரா பாரா தீரா பாரா பாரா பா. ஓ பயில் காட்டி அழைக்கிறவரே, பயில் காட்டி அழைக்கிறவரே கொண்டு வாரும் ஆண்டவரே, கொண்டு வாங்க ஆண்டவரே. கரையிலே இருக்கக்கூடாது, கரையிலே இருக்கக்கூடாது, கரையிலே இருக்கக்கூடாது. கொண்டு வாரும், இழுத்து கொண்டு வாங்க, இழுத்து கொண்டு வாங்க. பாரா பாலா தீரா பாரா பாலா பாரா பா தீரா பாக்கா பாரா பா தி ஷதந்தராங்கரா பாரா தீரா பாக்கா பாரா பா. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க அன்புக்காக நன்றி, உங்க இரக்கத்துக்காக நன்றி, உங்க கர்த்தாவே எங்க வெளிப்படுத்தலுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி, 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 நன்றி. நீங்க அப்படியே செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ளதோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எருமையாக்குகிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. எல்லா துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே கிறிஸ்து நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மெச்சு மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.